அனைவருக்கும் இனிய அன்பான அதிகாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் வாழ்த்து அப்படிங்கிறதை பரிமாறிக்கொள்வோம். அதாவது தமிழ் மறையில் எந்த ஒரு நிகழ்ச்சியும், உலக நாடுகளில் எந்த நாடுகளாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை துவங்குகின்ற பொழுது இறைவணக்க பாடல், இறைவாழ்த்து என்பது முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி கொண்டாட்டங்களில் எந்த கொண்டாட்டாக முதலில் வாழ்த்துப்பா, அடுத்தவங்களை வாழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானது, முக்கியமானது. வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது முக்கியமானது. ஒரு கொண்டாட்டங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா வாழ்த்துக்கள் பரிமாறப்படுகின்ற பொழுதுதான் அது சிறப்பாக இருக்கிறது. அப்போ எப்படி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது, இன்னும் சிறப்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணத்துல நிறைய பேர் பிரைஸ் கொடுப்பாங்க. பிரைஸ் கொடுக்கும்போது அந்த பிரைஸ் பணத்தால் தீர்மானிக்கப்படுகின்ற அந்த கொடுக்கின்ற பொழுது அந்த வாழ்த்துக்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அப்புறம் கோல்டே இருக்குது, ஒரு 2 சவரன் 3 5 சவரன் கொடுக்கும்போது, எப்போ பாரு இதையே கேட்டுக்கிட்டே இருந்தியா, இந்தா கொடுத்துட்டேன் வச்சுக்க அப்படின்னு வச்சுக்க. அது 5 பவுன் தான், ஆனால் வாங்குவாங்க. வாங்கும்போது சிரிச்சுக்கிட்டு வாங்கினா கூட அவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னா, இது கொடுத்ததுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த வாழ்த்துக்கள் பரிமாறு இருக்குது இல்லையா, அந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலர் நிறைய பேர் சொன்னதுல நான் கேட்டிருக்கேன். தன் கணவனிடம் அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு தங்கத்துல தாலி வேணும், ஏற்கனவே பழைய கயிறே இருக்குது, தங்கத்துல போகும்போது போய் தங்கம் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு கொடுக்கும்போது அவர் சொல்லிருக்காரு, எப்ப பாரு இதையே கேட்டுக்கிட்டே இருக்கிற, இந்தா இன்னைக்கு செலவுலாம் அவ்வளோ ஆகுது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட உடனே அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அது ஏறத்தாழ அதிக விளைவில் ஒரு 20 பவுனுக்கு மேலேன்னு வச்சுங்க, 5 பவுன்லேருந்து 25 பவுன் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து வருதுன்னா, அவங்க எதிர்பார்த்த அந்த தங்க தாலி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க வாங்கினாங்க. அவங்க எதிர்பார்த்தது அந்த தங்கம், அது கிடைச்சிருச்சு. அவங்க எதிர்பார்த்த விட அதிகமாகவே கிடைச்சிருச்சு. ஆனாலும் அதை அவங்களுக்கு போடுறதுக்கே மனசு வரல. வாங்கி அதை அப்படியே பீரோவில் பத்திரமா வச்சிருக்காங்க. ஏற்கனவே தான் போட்டிருந்த அதே மஞ்சள் கயிறையே தொடர்ந்து போடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தங்கத்துல போடணும் ரொம்ப ஆசையா தான் இருந்தது, ஆனால் வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அது அந்த தங்கத்தின் மீது இருந்த ஆர்வத்தை அடியோடு அற்றுப்போக செய்து விட்டது. அதை போடணுங்கிற எண்ணமே எனக்கு வரல. இப்பெல்லாம் தங்கத்தை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆசையே இருக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ நாம் கொடுக்கின்ற விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும், பொருளாதாரம்ங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது என்றாலும் கூட, அதை கொடுக்கின்ற பரிமாறுகின்ற பொழுது அதை மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த வார்த்தை. இந்த வார்த்தைகளை மிகச்சிறந்த முறையில் கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. அதுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை சொல்லும்போது சொல்லுவாரு, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதனினும் குறைய பெற்றோர் வாய்ச்சொல் தாரீர் அப்படின்னு எலெக்ஷன் டயத்துல அவர் சொன்ன வாசகங்கள். அது எப்படின்னா, உங்கள்ட்ட பணம் நிறைய இருந்தா அள்ளி கொடுங்க, நிதி மிகுந்த ஒரு பொற்குவை தாரீர். நிதி குறைந்தவர், உங்கள்ட்ட கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இருக்கிறது கொஞ்சோண்டு கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா வாழ்த்து சொல்லுங்கள், அதனினும் வாய்ச்சொல், நல்லா வாழ்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க சக்சஸா வருவீங்க, பார்க்கும்போதே தெரியா இருந்தாலும் ஜெயிச்சிரும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை கொடுங்கள். அப்போ பொற்குவை, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய், ஒருத்தன் இல்லாதவன் கொடுக்குற பணம், எதுவுமே இல்லாதவர் சொல்கின்ற வார்த்தை, இந்த மூன்றுமே சமமான அந்தஸ்தை பெறுகிறது. அப்போ வாழ்த்துக்கள் என்பதும் அதை உச்சரிக்கின்ற வார்த்தை என்பதும் மிக மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகளில் உயர்ந்த இடத்தில் சிகரமாக இருப்பது அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் வெர்சஸ் கவிதைகள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ என்னுடைய நண்பன் ஒரு தடவை கவிதை எழுதினான். எப்படி எழுதினான்னா, அதாவது அவன் அவளோட லவ்வரை சந்திக்கிறான். அந்த சுச்சுவேஷன் வச்சுக்க, அவள் லவ்வரை சந்திக்கிறான். அப்போ சந்திக்கும் போது நந்தினி அக்கான்னு ஒரு அக்கா டக்குன்னு குறுக்க வராங்க. குறுக்க வந்து, என்ன தம்பி நல்லா இருக்கியா கேட்குறாங்க. அந்த நேரத்துல குறுக்க வந்தா அவன் நல்லா இருக்கு நான் சொல்ல முடியும், உள்ளுக்குள்ள எப்படியா சொல்ல முடியும், அவன் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் உட்காந்து அந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கு. இவன் இந்த அக்கா எப்படா அதுக்கப்புறம் டைம் ஆயிடுது, அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. சரிக்கா போயிடுறான். திரும்ப அது மாதிரி ஒரு தடவை வர்றான். ஒன்று அப்போ அந்த பொண்ணு கூட பேசலான் இருக்கும்போது அதே மாதிரி அந்த அக்கா வந்துடுது. வா தம்பி வா. ஐயோ
திரும்பியும் வந்துட்டியாக்கா? நல்லா இருக்கா வாக்கா, உன்னதையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் சொல்றது எப்படி, வாங்க பேசுங்கன்ற மாதிரி தான். அப்போ இந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இந்த சுச்சுவேஷன் அவன் கவிதை எழுதுகிறான். எப்போதெல்லாம் நானும் என்னவளும் தனியாக சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அப்போதெல்லாம் கழுகுக்கு வியர்த்தது போல் நந்தினி அக்கா வந்து விடுகிறாள். இது வந்து நார்மல். இதுக்கப்புறம் ஹைலைட் வந்து கிளைமேக்ஸ் வச்சிருக்கான் எண்டில். என்ன சொல்றேன்னா, இப்போதெல்லாம் அந்த அக்காவை பார்த்தால் இப்படி கூப்பிட தோன்றுகிறது. நந்தினி அக்கா பேர் நந்தி நீ என்று கூப்பிட தோன்றுகிறது. நந்தினி அக்காவுக்கு சொல்றான் நந்தினி, நந்தி நீ என்று கூப்பிட தோன்றுகிறது அப்படின்னா. அது படிச்ச உடனே ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஒரு பேரை இப்படி பிரிச்சு மெஞ்சிருக்கானே கவிதையில. கவிதையினுடைய முத்தாய்ப்பே பினிஷிங் பாயிண்ட் தான். படிக்கிறது நான் அடிக்கடி சொல்றது, படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறத, நிறைய படிக்கணுங்கிறத ஆழ்ந்து கவனித்து படிக்கிறது. படங்களை பார்க்க படித்தல் அப்படிங்கிறது உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கின்ற போது மழை பொழிகிறது, சாரல், மலைச்சாரல் இதெல்லாம் சொல்லும்போது அந்த சினாரியோ கண்ணுக்கு வரும். அந்த ட்ரீம் இருக்கு இல்லையா, இமேஜினேஷன் ட்ரீம், அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நீங்க வாழ்க்கையில் எப்படி செல்ல வேண்டும், ஒரு கனவை எப்படி, நீங்கள் கனவை கற்றுக்கொள்வதற்கு கூட இந்த கல்வி மிகவும் முக்கியமானது, வாசிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. ஸோ அவரோட இன்ஸ்பயர்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு எழுதுனதை திரும்பி நான் அப்படியே உள்ட்டா அப்படியே அடிச்சு காப்பி அடிச்சு திரும்ப எழுதினேன். என்னவள்ங்கிறது அவர் கொடுத்த வார்த்தை தான், அதை அப்படியே அடிச்சுட்டு பேரை மட்டும் மாத்திக்கிட்டேன். என்னவளும் நானும் எப்போதெல்லாம் தனியாக சந்திக்கிறோமோ அப்போதெல்லாம் கழுகுக்கு வியர்த்தது போல் வந்து விடுகிறாள். நான் போட்டிருக்கா ஆனந்தி, வந்து விடுகிறாள் ஆனந்தி அக்கா. இப்போதெல்லாம் அந்த அக்காவை பார்த்தால் இப்படி கூப்பிட தோன்றுகிறது. ஆ நந்தி என்று கூப்பிட தோன்றுகிறது. நான் எழுதி வச்சேன். அப்போ ஆனந்தி, நந்தி என்று கூப்பிட தோன்றுகிறது. இது வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி தான். அதாவது வரும்போது அந்த அக்கா வந்துடுறாங்களே அப்படிங்கிறது தான். அப்போ இதை வந்து ஒரு கவித்துவமாக சொல்கின்ற பொழுது மனதை வந்து ஒரு இலகுவாக்குகிறது, ஒரு கற்பனைக்கு எடுத்து செல்கிறது. அதை விட அந்த ஒரு பேரே வந்து உருவமாகவும் ஓமையாகவும் மாற்றப்படுகிறது. அப்போ வாசித்தல் என்பது முக்கியம். அதை விட எழுதுகின்ற பொழுது அந்த சூழலுக்கு ஏற்ப மாற்றுகிற பொழுது நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறது. ஒரு சிறந்த கவிதை என்பதும் சிறந்த படைப்பு என்பதும் சில இலக்கியம் என்பதும் கதை என்பதும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி சிறந்தது என்று தீர்மானிக்கப்படுகிறது, அது எந்த அளவிற்கு ஒருவருடைய மனித இனங்களை எடுத்து செல்கிறது என்பதை பொறுத்து முக்கியத்துவம் வாய்ந்துகிறது. நம்மளோட இதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள், கணவர், இதுக்கான அது ஐயா கிட்ட பிளஸ்ஸிங் கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சிலர் வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ ஸோ அதுக்காக இப்போ ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்த்து எழுதியிருக்கேன். அந்த வாழ்த்து அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு யார் விருப்பமானவர்களோ அந்த பேரை ஃபில் பண்ணிக்கலாம், அவங்கள போட்டுக்கலாம். ஸோ அந்த வாழ்த்துப்பா அப்படிங்கிறது பொதுவாக போட்டிருக்கேன். பேர் இருந்தால் பேர் போட்டுக்கலாம், இல்லைன்னா காமனாக நான் போட்டுக்கிறது. நான் ஒரு இமேஜினேஷன்ல வச்சு போட்டிருக்கேன். புன்னகை அப்படிங்கிறவருக்கு ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிறது நீங்க குழந்தையாக வச்சுக்கலாம், யாருக்கு எது விருப்பமோ அதை வைத்துக் கொள்ளலாம். புன்னகைக்கு பிறந்த நாள். மரங்களை நோக்கி பறக்காமல் மனங்களை நோக்கி பறக்கும் மனித மனங்களை நோக்கி பறக்கும் பறவை. அதிகாலை சூரியன் திசையே கிழக்கு என்று இல்லாமல் அன்பு இருக்கும் திசையே கிழக்கு என்று பறக்கும் அழகான பறவையே. தன் சிறகுகளால் காற்றுக்கும் கவரி வீசும் கருணை கொண்ட பறவையே. வயதுகள் வருடங்களின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படுவது அல்ல, நல்ல எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்ற சிந்தனையை தூவி பறக்கும் சிங்கார பறவையே. இரவு பகல், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி என எல்லா சூழலையும் ஒன்றாக குழைத்து சிரிப்புகளால் சிறகடிக்கும் சிங்கார பறவையே. மழையின் உள்ளமும் மலையின் உருவமும் மழலை சொல்லும் மௌனத்தில் ஆழமான அர்த்தத்தையும் தரும் அன்னப்பறவையே. தனி ஒரு மனிதனின் பசிக்கு பணியாய் உருகும் மணிப்பறவையே. உன் மனதுக்கு வயது ஒன்று,
உடலுக்கு வயது 21, அனுபவத்திற்கு வயது 101. இந்த வயதுக்குள் வலம் வரும் இளைய புறாவே, பிறருக்கு தெரியாமல் அழுவதற்கும் பிறருக்கு தெரியும்படி சிரிப்பதற்கும் ஒரு அபூர்வ கலையை கற்றுக் கொடுக்கும் அமுத சுரபியே, அழகு சுரபியே, அபூர்வ சுரப்பியே, நீ ஒரு தாய்க்கு பிறந்திருக்கலாம். ஆனால் நீ பார்க்கும் ஒவ்வொருவரையும் தாயாக மாற்றும் தேவதை. இந்த பூமிக்கு நீ தேவையான பறவை. உனக்கு இன்று மட்டும் பிறந்த நாள் அல்ல, நீ புன்னகைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிறந்த நாள். இதுவரை ஸ்டோரி. நான் அதிகமா எழுதின வாழ்த்துப்பாவில் நிறைய பேருக்கு சொன்னதில்லை. 10ஆவதுல இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எழுதின இந்த சென்டென்ஸ் கடைசி வரி. என்னுடைய 10ஆவது நான் படிக்கும்போது அப்போ தமிழாசிரியர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்காக நான் எழுதின அந்த வரி. நான் பெரும்பாலும் யார் திருமணத்துக்கு சொன்னாலும் ஷார்ட்டா ஹைக்கு மாதிரி ஒரு வரி வேணும் அப்படின்னாலும், பிறந்த நாளுக்கு யாருக்காவது வேணும்னாலும், அல்லது முக்கியமான வாழ்த்து அப்படின்னா இந்த 2 வரி தான் அதிகமாக கோட் பண்ணுவேன். என்னுடைய நண்பர்கள் பெரும்பாலுமே இந்த வரியை தான் கோட் பண்ணுவாங்க. மற்ற வரிகள் அதை சொன்னோன்னா இன்னும் நிறைய இருக்கும். அதை அந்த அந்த சினாரியோஸ் படி ஏன் அந்த அந்த இடத்துக்கு அந்த வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு, ஏன் பறவைகள் பேரை உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியான விஷயங்கள்ங்கிறது கவிதையினுடைய உச்சார்ந்த பொருள். அதில் ஹைலைட் அப்படிங்கிறது பிறந்த நாள். திரும்ப சொல்றேன், நீ புன்னகைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிறந்த நாள். இந்த நன்னாளில் நிழலுக்கும் நரைக்கும் வரை நீடூடி வாழ நமது குடும்பத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நிழலுக்கும் நரைக்கின்ற வரை ரொம்ப பேர் சொன்னா, நீ பேசினாலே புரியாது மாப்பிள்ள, இது என்னது ஒன்றும் புரியல, நிழலு நரைக்கிறது இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அது இந்த கவிதையினுடைய உச்சம் அப்படிங்கிறது இதுதான். நிழலுக்கும் நரைக்கிறன்றனா, நிழல் எந்த காலத்திலுமே கருப்பாக தான் இருக்கும். நிழல் எப்போதுமே எந்த சூழலிலுமே கருப்பாகத்தான் இருக்கும். விழுகின்ற நிழல் அனைத்துமே கருப்பா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நிழலுக்கும் நரைக்கின்ற வரை தான் இதனுடைய ஹைலைட். அப்போ நிழல் நரைக்கனா ஒயிட் ஆகும், நிழல் கருப்பா இருக்கும். ஆக்சுவலி நரைக்கின்ற வரைனா நரைத்தல் என்பது வெள்ளை. அத உருவமும் உவமையும் ஒரு கவிதையை மேன்மைப்படுத்துகிறது, அழகுபடுத்துகிறது, சிந்திக்க தூண்டுகிறது, கற்பனை வளத்தில் சிறுகைகளை சேர்த்து விடுகிறது. ஆக இந்த வார்த்தை, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஏற்படுகின்ற இணைப்பு, அந்த வார்த்தை அந்த சூழலை எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்கிறது என்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கவிதை இருக்கிறது. கவிதையை எல்லா காலகட்டத்திலும் வாசிக்கின்ற பொழுது அப்படி படிக்க முடியாது. பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முறையும் திருப்பி படிக்கின்ற பொழுது வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்கின்ற ஆழ்ந்த பொருளோடு சொல்லப்படுவதுதான் கவிதைக்கான இலக்கணம். ஒரு முறை நீங்க படிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் வருதோ, 2வது தடவை படிச்சீங்கன்னா அதே மாதிரி இருந்தாக்கா அது வேஸ்ட். அந்த கவிதை உங்களை சிந்திக்க தூண்ட வேண்டும். நீங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி இல்லையா, இதுல இன்னொரு அர்த்தம். திருக்குறள் இன்றைக்கும் கூட எத்தனை தடவை படிச்சாலும் சரி இன்னொரு அர்த்தம் இருக்கும். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு குறள் படிச்சா ஒரு அர்த்தம் இருக்கும், காலேஜில் படிக்கும்போது ஒரு அர்த்தம் இருக்கும், டிகிரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உட்கார்ந்து அதே குறளை படிக்கும்போது அப்போ ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ அந்த அதே வார்த்தைகள், அதே சென்டென்ஸ், அதே வாக்கியம், வார்த்தைகளும் வாக்கியம் மாறுவதில்லை, ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு நதி ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதே நதி என்றாலும் கூட தண்ணீர் அதே தண்ணீர் இல்லை, புதிதாக தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, நதி அப்படியே இருக்கிறது, புதிய தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று வாக்கியம் என்பதும் கவிதை என்பதும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் அது சொல்லுகின்ற பொருள், உங்களை சிந்திக்க தூண்டுகின்ற விதம் அப்படி இருக்கு இல்லையா, அது அலாதியானது, அற்புதமானது. அப்படி ஒரு படைப்பு தான் உண்மையான கவிதை புத்தகங்களுக்கு, அல்லது அது குறிப்பாக தமிழர்கள் எழுதிய அத்தனை பாக்களிலும், அதாவது தமிழர்கள் அப்படின்னு சொல்றது சித்தர்களுடைய பாக்கள் எல்லாமே அது கவிதையோடு இருக்கும், இலக்கிய நயத்தோடு இருக்கும். அது ரொம்ப உட்கார்ந்து யோசிச்சு படிக்கின்ற பொழுது இருக்கும். அதுதான் சிலாகிப்பு. அந்த யோசிக்கின்ற பழக்கம் இருக்கு இல்லையா. ஆக்சுவலி இந்த கவிதை முழுவதுமே ஒவ்வொரு கோணத்துல சொல்ல முடியும். ஏன் அதிகாலை சூரியன் கிழக்கு என்பது ஏன் நீருக்கும் திசை கிழக்கு அப்படிங்கிறதும் ஒவ்வொன்றும் இருக்கும். டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இது முழுமையா சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒரு 2 வேர்டுக்கும் ஒரு சென்டென்ஸ் ஃபுல் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அது அடுத்த கட்டத்திற்கான செல்லக்கூடியது. அந்த ஒரு சென்டென்ஸுக்கான விஷயமே பொருள் அது தனித்தனியாக இருக்கும். ஆக இது பிறந்த நாளுக்கு சப்போஸ் யாருக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை பயன்படுத்துது. நிழலுக்கும் நரைக்கின்ற வரை நீடூடி வாழ்க. நிழல் என்பது நரைக்கவே நரைக்காது. அப்போ நரைக்கின்ற வரை அப்படின்னா நரைக்கவே நரைக்காது, அதாவது நீடூடி வாழ்க. இந்த பூமி உள்ள வரை
நீ வாழ்க அப்படிங்கிறது இயல்பா சொல்லணும். பூமி இருக்கின்ற வரை 100 150 நம்ம ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்றோம்? 100 வரை வாழ்க, 100 ஆண்டு வாழ்க, ஏன் நமக்கு 120 வாழட்டும், 200 வாழட்டும், வாழ்த்துறது தானே. ஸோ வாழ்த்துவதற்கு எல்லை இல்லாத அளவுக்கு வாழ்த்துவோம் அப்படிங்கிறதுனால, ஸோ எண்ட்லெஸ் அப்படிங்கிறது, எண்ட்லெஸ் அப்படிங்கிறத எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு வாழுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு மறைபொருளாக உருவகத்தோடு சொல்லப்பட்டது. நிழலுக்கும் நரைக்கிறவரை, நிழல் நரைக்கவே நரைக்காது, கருப்பாக, நிழல் எங்கு விழுந்தாலும் கருப்பாக விழும். அது நரைக்குதுன்னா நரைக்கவே நரைக்காது. அப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த பூமி உள்ளவரை, காலம் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை நீங்கள் வாழ்வாங்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கான ஒற்றை ரெண்டே வார்த்தை, நிழலுக்கும் நரைக்கின்ற வரை நீடுடு, 5 வார்த்தை, பஞ்சபூதம் மாதிரி, நிழலுக்கும் நரைக்கும் வரை நீடூடி வாழ்க, 5 வார்த்தை. இதுதான ஹைலைட். அப்போ ரெண்டே வார்த்தையில ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு ஏதாவது நான் எழுதும்போது வாழ்த்து செய்தி சொல்லும்போது இந்த பத்திரிகை கவர் கொடுப்பாங்களே, கவர் கொடுக்கும்பொழுது பணம் கொடுக்கும்போது அந்த அந்த கவரில் இப்படி தான் எழுதி கொடுப்பேன். ரொம்ப பேருக்கு புரியல இது என்ன நிழல் வரைக்கும். சரி, உள்ள பணம் இருக்கா, ரைட், ஓகே, அது கரெக்டாக சரிதான், இதுல என்ன இது இருந்தாங்கன்னா, பட் அது மிகுந்த பொருள் போயிருந்தது. என்னுடைய நண்பர்கள் வந்து கல்லூரி காலகட்டத்தில் படிக்கிற எல்லாருக்குமே அவருடைய திருமண பத்திரிகையில் இந்த வாசகம் தான் போட்டிருப்பாங்க. பட் நான் எழுதுனேன் அப்படிங்கிறதுக்கு இல்லாத ஒரு வாழ்த்து அப்படி செய்திக்கும் போது ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அடுத்தவர்கள் இது என்னன்னு சிந்திக்க தூண்டணும். ஒருத்தன் அப்படிதான் சொன்னான், சிரிப்பும் சிந்தனையும் அப்படின்னு. ஏதாவது சிரிக்க வச்சோன்னு வச்சிங்களேன், அது வந்து சிந்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னான், நீங்க எப்போ சிரிக்கிற மாதிரி சொன்னாலும் அது சிந்திக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா சிந்திச்சிங்க என்னன்னு நீங்க சொன்னீங்க, நான் சிரிச்சிட்டேன், இதுக்கெல்லாம் போய் எதுக்கடா சிரிச்சோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சிரிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சிந்திக்க தூண்டுது. என்னன்னு, ஓ, சிந்திக்கிறதுல இப்படிலாம் ஒரு டைப் இருக்கா அப்படிங்கிறது வெரைட்டி ஆஃப் தாட். அப்போ வித்தியாசமான கோணம் என்பதும் சிந்தனை என்பதும் மிக முக்கியமானது. திருமணம் வலியுறுத்து சொல்றது அப்படிங்கிறது, பி கான்பிடென்ட், எந்த ஒரு சூழலையும் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும். அதை விட முக்கியமானது மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி கவிதைகளும் இலக்கியங்களும் வாசிக்கின்ற பொழுது அது வந்து இது வந்து இது இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இலக்கிய வாசிப்புகள் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பயன் என்னன்னாக்க, ஒரு சூழலை ஹேண்டில் பண்ண முடியலன்னா மாத்தி யோசிக்கணும்னு சொல்றாங்க அடிக்கடி, வித்தியாசமா யோசிக்கணும் மாத்தி. அப்போ இந்த கவிதைகள் ஒருவருக்கு வித்தியாசமான கோணத்தை கொடுக்கும், மாற்றி சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கும். இப்படியா, இது இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படி, இதுல நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது புது புது கோணத்தை கொடுக்கும். யோசிக்கின்ற சிந்திக்கின்ற கோணத்தை இது நிறைய கொடுக்கும். அது வந்து இலக்கியங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா இலக்கியங்கள் அதற்காகவே படைக்கப்பட்டது. ஆக இதை வாசிக்கின்ற பொழுது அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது வேற கோணத்துல யோசிக்க தோணும். இந்த இதுனா இதுக்கு என்ன சொல்யூஷன் என்னன்னே தெரியலங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தெரியலங்கிற வாசிப்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இருக்க முடியும். அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கர்மா அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொன்னாங்க. அது ஹவு கேன் வி சேஞ்ச் ஆர் இன்டர்சேஞ்சஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் அபவுட் திஸ் கர்மா அப்படின்னப்போ நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்ன 2 3 பேர் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கர்மா எக்ஸ்சேஞ்சை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குமே. சரி, ஓகே, முடிச்சிருவோம். அப்ப அந்த கடவுள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளால கடவுள்கிட்ட வேண்டாம், எப்படியாவது கடவுளே இந்த கர்மாவை மட்டும் நமக்கு வந்து கிளியர் பண்ணி இந்த பேலன்ஸ் இல்லாம நான் சந்தோஷமா இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரு அப்படின்னு இருக்கான். அவர் சொல்றாரு, கர்மாவை டோட்டலா கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா கடவுளுக்கே அது ஒரு பிரச்சனை, கன்ஃபியூஷன். இது கடவுளுக்கும் கடைசி வரைக்கும் கர்மா வந்து இருக்கு. அடுத்த செஷன்ஸ் அந்த ஒரு பாட்டு கொடுக்குறேன். ஒரு பூக்களை பறிப்பதும் இலைகளை பறிப்பதும் அது எல்லாமே கர்மா இருக்குது. தாவரம் செடி கொடி நடக்கிறது அது எல்லாமே கர்மா டீப்பா போகும்போது இருக்கும். அதுக்கப்புறம் ஐயோ எப்பா அதை விடுங்க சாமி கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு கர்மா வந்து கால்குலேஷன்ல இருக்கும். அப்போ கடவுள் சொல்றாரு எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு, ரைட், ஓகேன்னு. அப்ப சொன்னாரு, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், மாத்தி விடுன்றீங்க, அதை எழுதி கொடுத்துறேன்னு உட்காந்து கிடுன்னு எழுதுனா. இந்த கடன் தொல்லர் இது மூலம் எல்லாத்தையும் எழுதிட்டான். ஒய்ஃப் அப்படின்னு போட்டான், இது இருக்கிறதா வேண்டாமன்னு தெரியல, ஆப்ஷன் போட்டுட்டு ஒரு முட்டுப்புள்ளி வச்சு கடை கடன் மட்டும் எல்லாம் எழுதுனா ஒரு 6 6 6 8 10 12 பக்கம், ஒரு 6 பேப்பர் கிட்டத்தட்ட வருது. 6 பேப்பர் பார்த்தா இவ்வளவு எழுதணும், பார்த்தா நம்மள அசிங்கமா நினைப்பாங்களேன்ட்டு நல்லா 10 15 மடிச்சு சுருட்டி அழகாக நீட்டா மடிச்சு அயன் பண்ணி ஒரு மணி பர்ஸ் உள்ள வச்சு எடுத்துக்கிட்டு ரோட்ல நிக்கிறான். அவர் என்ன சொல்றாரு, உனக்கு சொல்ற மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்ட்ட சொல்லுவேன், இதுல யாருக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கோ அவர்கிட்ட நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ரைட், எடுத்து மணி பர்ஸ் உள்ள வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரும வரிசையெல்லாம் போயிட்டு இருக்கான். எங்கடா போறீங்க, மண்டபத்துக்கு, யார் சொன்னா, அந்த ஆள் சொன்னாரா, ஆமா கடவுள் தான் சொன்னாரு, அவர் வர சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு. ரைட், ஓகே,
அப்படின்ட்டு மூவ் பண்ணியிருக்கான். போயிட்டு இருக்கும்போது வர்றவன்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பேக் தூக்கிட்டு போயிருக்கான். அவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளு ஸ்கூல் பேக்குள்ளே ஏதாவது வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு, இது ஏன் உள்ள எடுத்துகிட்டு போறீங்க, உள்ள என்ன வச்சிருக்கேன்னா, உள்ளெல்லாம் இல்லை, இருக்கிறது எல்லாமே பிரச்சனை தான்னா. பிரச்சனை பேக் அளவு கடை வச்சிருக்கீங்க, போங்கடா போங்கடா. இவங்க கூட எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அனுப்பிட்டு எல்லாம் நிறைய பேர் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. டைம் 10 மணிலேருந்து ஆரம்பிக்குது. எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பேக்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தலைகாணி எல்லாம் ஊத்திக்கிட்டு வரான். இது எங்கடா அங்க போய் படுத்து தூங்க போறேன், இல்ல இல்ல பிரச்சனை தான், இவ்வளவு வச்சிருக்கேன் நீ, சரி போ, இவன்கிட்ட சரிப்பட்டு வர்றாது, யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுற, இவன்கிட்ட மாத்திக்கலாமா அப்படின்ட்டு வர்றான். அதுக்கப்புறம் இந்த படுத்து பெட்ல தூங்குவாங்கல்ல, அதெல்லாம் தலைவாணி மாதிரி சுத்தி போயிட்டான். போறவன்லாம் வெயிட் தாச்சு வச்சுட்டு போறான். என்னடான்ட்டு அப்புறம் மொத்தம் வண்டியில வந்துட்டு இருந்தான். ஸோ நிறைய தொடர்ச்சி போயிட்டு இருக்கும்போது ஹவு கேன் இட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். தொடர்ந்து பேசலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, அனுஷியா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. ஐயா மன்னிக்கவும், ஒருவருக்கு என்னைக்கு மருந்து, கிறிஸ்டல் ஆர் கவுன்சிலிங் தர முடியும் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா ஐயா? ஏனென்றால் எல்லோரும் தினம் 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 தேதியில் எதிர்பார்த்து காத்திருப்பதால் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும் என்று சொன்னீங்களே, அதை தவிர்க்கலாம் அல்லவா? ஐயா மன்னிக்கவும் போட்டிருக்காங்க அனுஷியா. இன்னொருத்தர படிச்சுக்கிறேன், எனக்கு சரியா புரியல, இந்த தங்கிலீஷ் இருக்கிறதுனால எனக்கு புரியல. இன்னொருத்தர படிச்சுக்கிறேன். ஐயா மன்னிக்கவும், ஒருவருக்கு என்னைக்கு மருந்து, கிறிஸ்டல் ஆர் கவுன்சிலிங் தர முடியும் என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா ஐயா? ஏனென்றால் எல்லோரும் தினமும் தேதியை எதிர்பார்த்து காத்திருப்பதால் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும் என்று சொன்னீர்களே, அதை தவிர்க்கலாம் அல்லவா ஐயா? மன்னிக்கவும். ரைட், ஓகே, நல்ல கேள்வி.
ஐயா மன்னிக்கவும் போட தேவையில்லை, மன்னிப்பெல்லாம் ஒன்றும் இதுக்காக கேட்க தேவையில்லை. உங்களுடைய நீங்கள் வந்து இதை கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் யார் சார்பாக கேட்டிங்கன்னா எல்லாருடைய சார்பாகவும் கேட்டிருக்கீங்க. நீங்கள் தனியாக கேட்டிருந்தாலும் நிறைய பேருடைய மைண்ட் வாய்ஸை வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. தவறு கிடையாது. தங்கிலீஷ் இருக்கா கொஞ்சம் புரிக்கிறது லேட் ஆச்சு. ஓகே. ம் ஓகே. அதே சகோதரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே தானே, அவங்களே தானே? சார் சொல்ற மாதிரி டெய்லி தேவதைகள் கிளென்ஸ் பண்றாங்க அதானா? ஆ எதை கிளென்ஸ் பண்றாங்க? கர்மா ஆர் அவர் எனர்ஜி ஆர் அவர் ஆரா? அனிஷா மேடம், அது அவங்களே தான் இல்லையா? சார் சொல்ற மாதிரி டெய்லி தேவதைகள் கிளென்ஸ் பண்றாங்க தானா? எதை கிளென்ஸ் பண்றாங்க? கர்மா ஆர் அவர் எனர்ஜி ஆர் அவர் ஆரா? ரைட், நல்ல கேள்வி. அதாவது சார் சொல்ற மாதிரி டெய்லி தேவதைகள் கிளென்ஸ் பண்றாங்க தானா? கண்டிப்பா கிளென்ஸ் பண்றாங்க. ஏன்னா என்னால மட்டும் முடியாது, சிங்கிள் மேன் மான எல்லாம் முடியாதுனால அவங்க தான் கிளென்ஸ் பண்றாங்க. எனக்கு பதில் அவங்க தான் பண்றாங்க. 120 தேவதைகள் இருக்காங்க, அந்த தேவதைகள் பண்றாங்க. அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு தேவதைகள் ரெண்டு ரெண்டு பேர் நம்ம பிறக்கும் போதே தேவதைகள் நியமிக்கப்படுகிறார்கள். அது இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்து மதத்தில் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லப்படுது. இஸ்லாத்தில் வந்து தெளிவாக சொல்லுது. ஒரு ஆத்மாவும் இந்த பூமியில பறக்கும் பொழுது 2 தேவதைகள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த தேவதைகள் வந்து நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க. ரைட் ஷோல்டர்ல லெஃப்ட் ஷோல்டர்ல ஒன்று, 2 பேர் 2 இருப்பாங்க. அந்த தேவதைகள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல குரான் மூலமா தெளிவாக சொல்லப்படுகிறது. அது மூட நம்பிக்கை, போய் ஏமாத்தி வரலங்கிற உண்மைதான் அது. பட் அந்த தேவதைகள் வந்து நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு இன்ஸ்டிங்க்டா, உள்ளுணர்வாக, இன்ட்யூஷனாக நமக்கு சொல்றாங்க. அதான் டியூட்டி. அந்த தேவதைகளுக்கு டியூட்டியே வந்து அதுதான். பட் நம்மளுடைய அந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ்னால, நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய நெகட்டிவ் விஷயங்களால நாம் அதை உணர்வதில்லை. குரான்ல இஸ்லாத்துல சொல்றது வந்து எல்லா மக்களுக்குமே பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தும். இஸ்லாத்திய மக்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தேவதைகள் இருக்கிறாங்க. பட் நாம் அந்த தேவதைகள் இருக்காங்கன்றதை உணர்றதும் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்கறதும் கிடையாது. அதை நம்ம சென்சிட்டிவா இருந்து அதை உணர்றது இல்லை. அதனால தான் நம்ம நிறைய சஃபர் ஆகிறோம். பட் இறைவன் எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க. இறைவன் சும்மா கருணை உள்ளவன், கருணை எல்லாமே பாட்டு பாடுறாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா வந்து கருணை உள்ளவன்றதை யாரும் உணர்ந்தது கிடையாது. அவ்வளோ கருணை உள்ளவனாக தான் இருக்கிறதுனால தான் கடவுள் பறக்கும் பொழுதே 2 குழந்தை மாதிரி 2 தேவதைகளை கொடுத்துட்டு போயிடும். இது மறைமுகமாக வெவ்வேறு விஷயங்களை சொல்லப்படுது. இஸ்லாத்தை வந்து கொஞ்சம் போல்டா இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து சொல்றாங்க. அந்த தேவதைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வதில்லை. அதனால சித்தர்கள் வந்து ஒரு 120 தேவதைகளை நாமினேட் பண்ணி அந்த தேவதைகள் தான் வந்து உங்களுக்கு கிளான்சிங் பண்றாங்க. எதை கிளென்ஸ் பண்றாங்க? நல்ல கேள்வி. கர்மா ஆர் அவர் எனர்ஜி ஆர் அவர் ஆரா? மூணையுமே கிளென்சிங் பண்ணல, மூணையுமே பண்ணல. நான் விளக்கம் சொல்றேன். ஆரா வந்து கிளென்சிங் பண்றோமா? ஆறாவை வந்து பொதுவாகவே பிசிக்கல் பாடி கிளென்சிங் பண்ணணும். பிசிக்கல் பாடி யாருமே கிளென்சிங் பண்றதில்ல. சித்தா ஆயுர்வேதால மட்டும்தான் பிசிக்கல் பாடி கிளென்சிங் பண்ற மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸ் கூட அந்த பாடி எப்படி கிளென்சிங் பண்றது அப்படின்னு யாருக்குமே சொல்றது இல்லை. லைக் அலோபதி டாக்டர்ஸ் மாதிரி இவங்களும் மெடிக்கேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலோபதி டாக்டர்ஸ் மாதிரி இவங்களும் மெடிக்கேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாடியை கிளென்சிங் பண்ணணும், வருஷத்துக்கு 3 டைம் அதை 4 டைம் கம்பல்சரி கிளென்சிங் பண்ணணும். வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 முறை, அது 4 முறை, அது 4 மாதங்களுக்கு ஒரு முறை, அது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பாடியை கிளென்சிங் பண்ணணும். பாடி கிளென்சிங் பண்ண டெக்னிக் வந்து சித்தா ஆயுர்வேதம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதை யாரும் செய்வது இல்லை. சித்தா ஆயுர்வேத டாக்டர்ஸே சொல்றது இல்லை அவங்க பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறம் எப்படி மற்றவங்க செய்வாங்க? நோய்கள் பெறுவதற்கு அதுவும் ஒரு காரணம். ஒன். அடுத்தது வந்து ஆறாவது வருவோம். ஆறாவது வந்து நம்ம பிராணிக் ஹீலிங்ல, ரெய்கில, மற்ற எனர்ஜி சிஸ்டம்ஸ்ல ஆறாவை கிளென்சிங் பண்ணுவாங்க. பட் ஆறா கிளென்சிங் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஆறா கிளென்சிங் பண்ணுவாங்க, திரும்ப அந்த பிரச்சனை வரும். ஆறா கிளென்சிங் பண்ணா திரும்ப அந்த பிரச்சனை வரும். இது பிராணிக் ஹீலிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரேக்கி ஹீலிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்ற எனர்ஜி சிஸ்டத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்களோ, யூடியூப்ல பாக்குறவங்களோ, மற்ற சோசியல் மீடியால பாக்குறவங்களோ எல்லாமே சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு தெரியும் அந்த ஆறா வந்து கிளென்சிங் பண்றோம்.
ஆறாவை கிளன்சிங் பண்றோம், ஆனா அப்பயும் நிறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். நீங்க தினமும் ஆறா கிளன்சிங் வந்துட்டே இருக்கணும். அப்போ ஆறா கிளன்சிங் பண்றது நல்ல மெத்தட் தான். பட் தேவதைகள் வந்து ஆறாவை கிளன்சிங் பண்றது இல்லை, நானும் சரி. அடுத்தது வந்து அவர் எனர்ஜியை கிளன்சிங் பண்றது இல்லை. ஏன்னா எனர்ஜியை வந்து கிளன்சிங் பண்ணாலும் திருப்பி கண்டாமினேட் ஆகிட்டே தான் இருக்கும், திருப்பி வந்து அது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஸோ எனர்ஜியும் இங்கே வந்து கிளன்சிங் பண்றது கிடையாது. ஓகே. தென் கர்மா வந்து கிளன்சிங் பண்றோமா? கர்மாவையும் கிளன்சிங் பண்றது கிடையாது. கர்மா தான். ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, நம்ம சயின்ஸும் சொல்லியிருக்கு. என்ன? ஆற்றல் மாறா கோட்பாடு. ஆற்றல் ஆக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் நாம, கவனப்படுத்தி பாருங்க. ஆற்றல் அதை வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஆற்றலை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா மாறும். அந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி வந்து ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மா மாற்ற தான் முடியும் ஒழிய அதை அழிக்கவோ மாற்றவோ முடியாது, மாற்ற முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்க பிரச்சனை நான் சால்வ் பண்றேன், உங்க பிரச்சனையை நான் சரி பண்றேன், உங்க நோயை நான் சரி பண்றேன்னு நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. யார் நோயும் யாரும் கியூர் பண்ண முடியாது, யாரு கர்மாவையும் யாரும் வந்து கிளியர் பண்ண முடியாது. அவங்கவுங்க தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண முடியாது. கைட் தான் பண்ணணும். அதான் நான் பல முறை சொல்லியிருக்கேன், லோகோல கூட கைட் தான் போட்டிருக்கேன். கைட் ஃபார் யுவர் ஹாப்பி லைஃப். நீங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டி தான் நான் வழி சொல்றேன். இப்படி போங்க, ஹாப்பியா இருப்பீங்க, இப்படி போங்க, சுகப்படுவீங்க, இப்படி போங்க, கஷ்டப்படுவீங்க, இப்படி போங்க, ரொம்ப பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க, இப்படி போங்க, இப்ப சந்தோஷமா இருப்பீங்க, பின்னாடி ஃபீல் பண்ணுங்க. ஸோ இப்ப போக இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பின்னாடி சந்தோஷப்படுவீங்க, இப்படி போனா எப்பயுமே பெர்மனண்டா இருக்குங்க. இப்படி விஷயத்தை வந்து மாத்தி மாத்தி சொல்லுவது வந்து அந்த புரிய வைக்கிறதுக்காக வழிதான் காட்ட முடிய கர்மாவை கர்மாவும் யாரும் எடுக்க முடியாது. அது படமுறை சொல்லிருக்கு. ஸோ இங்க கர்மாவை வந்து கிளென்சிங் பண்ணல, கர்மாவை கிளென்சிங் பண்ணல. மற்ற சில முறைகள்லாம் பண்றாங்க, நான் கர்மாவை கிளென்சிங் பண்றேன், கர்மாவை எடுக்கிறேன். நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல வந்து அந்த குரு வந்து 1/2 1 hour உட்காரிச்சு சில செரிமனிஸ் எல்லாம் பண்ணி அந்த கர்மாவெல்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்தாரு. அந்த கர்மா ரிலீஸ் பண்ணுறதுக்கு 25,000 சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 25,000 சார்ஜ் பண்ணாங்க, 1/2 hour உட்காந்து எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நல்ல நடைமுறை தான், தப்பு கிடையாது, கரெக்டான நடைமுறை தான், தவறு கிடையாது. இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த மாதிரி கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நாம சொல்றதும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம சொல்றோம் கர்மாவை வந்து அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும், அதை யாரும் வந்து மாற்ற முடியாது, அந்த கர்மாவை போக்குவதற்கு உண்டான வழிகள் நம்ம கைட் தான் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். பட் அங்கே அந்த இயக்கத்தை நடத்தும் ஆன்மீக தலைவர் வந்து அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 1/2 hour to 40 minutes 45 minutes வந்து உட்கார வச்சு அந்த எனர்ஜியெல்லாம், நெகட்டிவ் கர்மா அந்த எனர்ஜியெல்லாம் கிளியர் பண்ணி ஃப்ரீ பண்ணி அனுப்புறாரு. 25,000 சார்ஜ் பண்றாரு சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது தவறு இல்லை, கரெக்டு தான். ஆனா என்ன விஷயம், கர்மாவை வந்து கிளென்சிங் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா திரும்பவும் அந்த பிரச்சனை அவருக்கு இருக்கு. திரும்பவும் கர்மா கிளென்சிங் பண்றாங்க, திரும்பவும் வந்து அது இருக்கு, திருப்பவும் அது இருக்கு. அப்போ நான் அதை போயும் எனக்கு அது சொல்யூஷன் கிடைக்கலையே அப்படின்னாரு அந்த சகோதரர் வந்து, எனக்கு போயும் சொல்யூஷன் கிடைக்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கர்மாவை கிளென்சிங் பண்ணி எடுத்தாலும் கூட அது அந்த பிரச்சனை அவருக்கு அப்படியே இருக்கு. பட் மற்றவங்கெல்லாம் போறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் இருக்கு, மற்றவங்கெல்லாம் பிரச்சனை வெளியே வந்துட்டாங்க, பட் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல? நான் போன இடத்துல எல்லாமே எனக்கு எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க, பக்காவா இதே மாதிரி கர்மாவெல்லாம் எனர்ஜி பண்ணி கர்மாவெல்லாம் கிரியேட் பண்ணி எடுத்துட்டோம்பா, நீங்க ரைட், ஓகே பரவாயில்ல, ரைட் போங்க, இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். பட் சொன்னாலும் கூட அதே பிரச்சனை திரும்பவும் வந்திருக்கு. இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வெளிப்படவே இல்லை, அதில் தான் இருக்கேன். மற்றவங்களாம் ரிலீஃப் இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்னா அவர் செஞ்சது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. கர்மாவை எடுத்தார், ரிலீஸ் பண்ணார், ரைட் ஓகே. அவர் கர்மா எடுத்து கிளியர் பண்ணாலும் எகைன் திருப்பி வந்துடுது, எகைன் திருப்பி வந்துடுது. இதுதான் மேட்டர், இதுதான் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லுது. நம்ம படிச்சிருக்கோம், இப்போ நம்ம கூட சொன்ன மாதிரி நம்மளுடைய உடம்புல வந்து செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன, செல்கள் வந்து குறிப்பிட்ட பீரியட்ல இத்தனை நாள்ல வந்து எல்லா செல்களும் ரெனியூவல் ஆகிட்டே இருக்கு. பழைய செல்கள் இறக்கின்றன, புதிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகின்றன. சின்ன வயசுல வந்து செல்கள் வந்து உற்பத்தி அதிகமா இருக்கும், டெட் செல் இறக்கின்ற செல்கள் கம்மியா இருக்கும், இளமைன்னு சொல்றோம். நாளாக 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 முதுமைன்னு சொல்றோம். அப்ப என்ன, ஜெனரேட் ஆகிற செல்ஸ், உற்பத்தி ஆகிற செல்கள் வந்து குறையும், இறக்குற செல்கள் அதிகமாகும்.
புரியும்னு நினைக்கிறேன். உற்பத்தி ஆகின்ற செல்கள் அதிகமா இருக்கு, இறக்கிற செல்கள் கம்மியா இருக்கும்போது இளமைன்னு சொல்றோம். முதுமைன்னு எப்ப சொல்றோம்? உற்பத்தி ஆகின்ற செல்கள் வந்து கம்மியா இருக்கு, இறக்கின்ற செல்கள் அதிகமா இருக்கு, அதான் முதுமைன்னு சொல்றோம். இளமையிலிருந்து முதுமைக்கு போறோம். இந்த செல்கள் மாற்றம் வரும் பொழுது அப்போ நம்ம என்ன கேரி ஓவர் பண்ணி கொண்டு வரோம்? நோய்களை கொண்டு வரோம், பிரச்சனைகளை கொண்டு வரோம், கவலைகளை கொண்டு வரோம், வருத்தங்களை கொண்டு வரோம், சோகங்களை கொண்டு வரோம், எல்லாத்தையுமே கொண்டு வரோம். ஆனா செல்கள் வந்து மாறும் பொழுது அது கட் தானே ஆகணும் இல்லையா? 5 நாளுக்கு ஒரு தடவை செல்லு போயிடுதுன்னு போது நம்ம நோய் சம்பந்தப்பட்ட செல்கள் போயிடணும். நோய் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் போயிடணும். நம்ம லைஃப்ல பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் போயிடணும் இல்லையா? 5 நாளைக்கு ஒரு தடவை மாறும்போது அந்த செல்கள்லாம் மாறும் பொழுது பிரச்சனை மட்டும் எப்படி வருது? யோசனை பண்ணியிருக்கீங்களா யாராவது? ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்க. பிரச்சனைகள் ஏன் வருது? அப்புறம் ஏன் தொடருது? தலைமுறையா தொடருது. தாத்தாவுக்கு இருந்தது சார் அந்த பிரச்சனை, அப்பாவுக்கு இருந்து சார் அந்த பிரச்சனை, எனக்கு இருக்கு சார் பிரச்சனை, என் பிள்ளைக்கு இருக்கு சார் பிரச்சனை. அப்ப 4 ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை தாத்தாவுக்கு இருந்தது சார், ஒரு நோயோ அல்லது ஒரு பிரச்சனையோ, அது ஒரு ப்ராப்ளமோ. ஒரு ஃபேமிலியில 4 தலைமுறைகளாக சூசைட் நடக்குது. ஒரு ஒரு குடும்பத்துல தாத்தா காலத்துல ஒரு சூசைட் நடந்தது, அப்பா காலத்துல சூசைட் நடந்தது, என்னுடைய காலத்தையும் சூசைட் நடக்குது, என்னுடைய பிள்ளைகளுடைய அந்த ஜெனரேஷன் ஒரு சூசைட் நடக்குது. 4 தலைமுறைகளாக சூசைட் நடக்குது. இன்னொரு ஒரு சகோதரர் சொன்னாரு, சார் 4 ஜெனரேஷன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபேமிலியில கொலை நடக்குது. தாத்தா காலத்துல ஒரு கொலை நடந்தது ஃபேமிலியில, அப்பா காலத்துல ஒரு கொலை நடந்தது, இப்போ வந்து என்னுடைய காலத்துல ஒரு கொலை நடக்குது. என்னுடைய சக லைஃப்ல என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி பாதிப்பு வந்து கொலை செய்யப்படுகிறார். அவருடைய குழந்தை வந்து கொலை செய்யப்படுகிறது. அவருடைய மகன் வந்து மகன் வந்து கொலை செய்யப்படுகிறார். 4 ஜெனரேஷன்ல கொலை வருது, 4 ஜெனரேஷன் நோய் வருது பார்த்துருக்கீங்க, 4 ஜெனரேஷன் கொலை வருது, 4 ஜெனரேஷன் தற்கொலை வருது, 4 ஜெனரேஷன் நல்ல விஷயமும் வருது. அது பத்தி பிரச்சனை கிடையாது. நல்ல விஷயங்கள் பத்தி நம்ம பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப்ல நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அது சந்தோஷம். 4 ஜெனரேஷனா வருது, ஹாப்பி, அதுல ப்ராப்ளம் கிடையாது. 4 பிறவிகள் ஏன் நெகட்டிவ் மட்டும் வருது? அப்போ அந்த அந்த 15 days ஒன் செல்ல மாறும்பொழுது ஏன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, செல்கள் இறந்து போகும் பொழுது அடுத்த புதுசா ஜெனரேஷன் ஆகிற செல்லுகிட்ட போட்டு கொடுத்துட்டு போகும். இதான் மேட்டர், இதான் சீக்ரெட். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதாவது இப்ப நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்ஃபர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் வந்து சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு ப்ரொமோஷன்லையோ இல்லை வேற ரிட்டையர் ஆகிறாரு, அந்த ப்ரொமோஷன்ல போறாருன்னா அடுத்து யார் வந்து சார்ஜ் எடுக்க வராங்களோ அவங்ககிட்ட அதை பத்தி சொல்லிட்டு போவார். சார் இந்த ஆஃபீஸில் இவங்க இப்படி இந்த மாதிரி கிளையண்ட்ஸு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போவார். இவங்க இப்படி அப்படின்னு தான் சொல்லிட்டு போவார். பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி பேங்க்ல ஒரு மேனேஜர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் அப்படின்னா புதுசாக வர மேனேஜர் சொல்லிட்டு போவார், சார் இவங்கெல்லாம் கிளையண்ட்டு, இவங்கெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் கிளையண்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்து ஹை அலர்ட் கிளையண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்கோம், இவங்கெல்லாம் ஜென்யூனாக கரெக்டாக கட்டுற பார்ட்டி, இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிற பார்ட்டி, இவங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுத்தா கட்டுற பார்ட்டி, கிளாஸிக் பண்ணி சொல்லி கொடுப்பாரு. சார் இவங்கெல்லாம் லோன் கொடுத்துருக்கோம், இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக கட்டிடுவாங்க, ஃபாலோ பண்ண தேவையில்லை, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணால் கொடுக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் டோட்டலாக எஸ்கேப் ஆகிறதுக்கே பார்ப்பாங்க, இவங்க கொஞ்சம் ரொம்ப சின்சியராக பார்த்து நம்ம அந்த மந்த் எண்டுக்குள்ளே அந்த இஎம்ஐ மற்ற இதெல்லாம் வசூல் பண்ண அந்த கிளையன்ட்ஸை இன்ட்ரொடக்ஷன் பண்ணிட்டு போவார். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் எப்படி தான். இன்னும் சில ஆஃபீஸில் வந்து ரிட்டையர் ஆகும்போது கொடுத்துப்போம், சார் இவங்கெல்லாம் நம்ம கிளையண்ட்ஸு, இவங்கெல்லாம் கரெக்டாக மாமூல் வந்துடும், கரெக்டாக இந்த நாளெலாம் கரெக்டாக மாமூல் நம்ம டேப்லெட் கொண்டு கொடுத்துருவாங்க, கரெக்டாக ஒன்றும் கேட்க வேண்டாம், கதவு தட்டி கொண்டு இவங்கெல்லாம் கரெக்டாக கொடுத்து போயிடுவாங்க, வாங்கிக்கோங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கணும், இவங்கெல்லாம் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, நமக்கு இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியது இவ்வளோ பணம் குறைச்சி கொடுப்பாங்க, கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்து முன்ன பின்ன இவங்ககிட்ட வாங்கிக்கணும். இவங்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆவாங்க. ஆனால் இவங்ககிட்ட எந்த மாதிரி டார்கெட் பண்ணி அவனை எப்படி கரெக்ட் பண்ணி அவனை மிரட்டி அவங்ககிட்ட காசு வாங்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டிங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு சொல்லிட்டு போவார். நான் நிறைய பேரை பார்த்துக்கேன், நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இது இருக்கும், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அடுத்தடுத்த ப்ரொமோஷன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்பொழுது +1 நினைக்கிறேன், +1 சாரி +2 படிக்கும்போது அவர் வந்து டீச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார். அப்போது ஜுவாலஜி மாஸ்டர் அவர் +2 படிக்கும்போது புது மாஸ்டர் வராரு,
பழைய மாஸ்டர் கூப்பிட்டு கிளாஸ்க்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாரு. நான் இது மாதிரிக்கு நான் ப்ரொமோஷனில் போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரொமோஷனில் போகிறேன் நான். இவர் தான் வந்திருக்கார் புதுசாக ஜுவாலஜி மாஸ்டர், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் பசங்களுக்குலாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிட்டு எல்லாரையும் இன்ட்ரொடக்ஷன் பண்ண. இவன் நல்லா படிப்பான் நண்பர். என்ன கூப்பிட்டா இளங்கோ வான்னார். வா சார், இவர் வந்து ஒன்லி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ். அவர் சொன்ன வார்த்தை ஒன்லி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் திஸ் கிளாஸ். நல்ல பையன் சார், நல்லா படிப்பான், நல்லா பண்ணுவான். ஆனால் என்ன பண்ணுவான்னா இந்த என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்கவுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட்டுக்க மாட்டான். அவன் அப்படியே ஒதுங்கிடுவான். மற்ற பசங்களாம் போவாங்க, இவன் அவன் இன்வால்வ் ஆகிக்க மாட்டான். ஆனால் படிப்பில் வந்து நல்லா படிப்பான், நல்லா செய்வான். கொஞ்சம் விளையாட்டு புத்தி பார்த்துக்கோங்க, வாத்தியாரோட பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் போட்டு போறாரு. எல்லாரையும் சொல்றாரு, என்னையும் கூப்பிட்டு எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு பாரு, நல்லா படிக்கிற பையன், வாத்தியாரோட புள்ள, கொஞ்சம் விளையாட்டு புத்தி. ஆனா வந்து சொல்லி கொடுக்க பாருங்க, இவன் என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்கவுட் எதுவுமே கண்டுக்க மாட்டான். அதை சொல்லாம விட்டுருக்கலாம்ல. நான் எப்பவுமே அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவேன். நான் அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன். மற்ற லேபு, மற்ற விஷயங்கள் லைப்ரரிலாம் பண்ணுவேன். இது நெகட்டிவ் தான். நான் வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் போட்டு கொடுத்துட்டு போறாரு. வந்து என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்கவுட்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஏதாவது ப்ரோக்ராம்னா கூட அப்படியே ஒதுக்கிடுவோம். அப்படி இது நெகட்டிவும் போட்டு பாசிட்டிவ் தான் சொன்னாரு, ஓகே. நெகட்டிவும் சொல்லிட்டு போறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போன மறுநாள் கேட்குறாரு, ஏன்ப்பா நீங்க வந்து இதெல்லாம் கலந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா அது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு விட்டார். அப்போ போகும்போது போட்டு கொடுத்துட்டு போறாரு பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் ஒரு செல்லும் என்ன போட்டு கொடுத்து போகும். என்ன சொல்லுன்னா, இது வந்து சாதாரண ஆள் இல்லை, இது வந்து தாத்தா காலத்துல நிறைய கர்மா இருக்கு, தாத்தா காலத்துல தலைமுறையா இருக்கு, உங்களுக்கு இந்த நோய் அப்படியே இருக்கு, நீங்க அடுத்தது அப்படியே கீப் பண்ணிக்கோங்க, நீங்க அப்படியே கீப் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகும் அந்த செல்லு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லு வாங்கிக்கும். அடுத்த ஜெனரேஷன் அப்படியே டிசீஸ் போகும். அப்போ சூசைட் பண்ணிக்கிற கேஸ் சொன்ன பார்த்தீங்களா, அப்போ சொல்லி கொடுத்து போகும். இவங்க ஏற்கனவே நிறைய கர்மா பண்ணியிருக்கிறாங்க, டீட்டெயில்ஸாக சொல்லும். அது நிறைய கர்மா பண்ணியிருக்கிறாங்க, அந்த கர்மா வந்து இன்னும் 4 ஜென்மத்துக்கு இன்னும் இருக்கு, இதோட இன்னும் 4 ஜென்மத்துக்கு அதை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். இப்போ அனுபவிக்கிறது இல்லை, இதெல்லாம் முன்னே 4 இருக்கு, ஆனால் 4 ஜென்மம் வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்க, இதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகும். அடுத்து சொல்லி கொடுத்துட்டு போகும். அப்போ என்ன பண்ணும், அந்த நம்ம பாடிக்கிற புதுசாக கிரியேட் ஆகிற செல்கள் வந்து என்ன பண்ணோம்னா, ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த 4 ஜென்மத்துக்கு அப்படியே கிரியேட் பண்ணி கொடுக்கும். கொலை நடக்குது. அப்போ அது என்ன பண்ணும், அந்த செல்கிட்ட சொல்லிட்டு போகும், இது ஏற்கனவே நிறைய பாவம் கர்மா பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்க, அந்த ஜென்மம் வந்து இன்னும் 3 ஜென்மத்துக்கு கேரியர் பண்ணணும். அதாவது இப்போ ஜென்மம் இல்லை, இதை அடுத்து இன்னும் 3 ஜென்மத்துக்கு கேரியர் பண்ணணும், அது வரைக்கும் இது விடுவே கிடையாது, இப்படி தான் கஷ்டப்பட்டு ஆகணும், ஆனால் என்ன பண்ணு இது வந்து கரெக்டாக கேரியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு போகும். அப்போ என்ன பண்ணும், அந்த செல்லு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அவங்க டிஎன்ஏ கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணும். அப்படி அந்த தொடர்ந்து அந்த கொலைகள் நடக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போகும். ஏன் நோய்கள் வருது, ஏன் பிரச்சனைகள் தொடருது, ஏன் வந்து ப்ராப்ளம் தொடருது, தலைமுறையா தொடருதுன்ற காரணம் வந்து நம்ம நெகட்டிவ் பத்தி சொன்னா பாசிட்டிவ் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து போகும். இவங்கெல்லாம் இப்படி இந்த தர்மம் பண்ணிக்கிறாங்க, இவங்க புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க நல்ல விஷயம், ஆனால் பல ஜென்மங்களுக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புண்ணியத்தை வச்சு அடுத்த ஜென்மங்களுக்கு பல ஜென்மங்களுக்கு அது தேவையாக கொண்டு. இந்த டயலாக் இருக்கு பார்த்தீங்களா, போகும்போது செல்கள் வந்து போட்டு கொடுத்துட்டு போற டயலாக், இதனால தான் பிரச்சனைகள் தொடர்கின்றன. சரியா? அதனால அந்த கர்மா அப்படின்றது வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கர்மாவை கிளென்சிங் பண்றது கிடையாது. அப்ப எதைத்தான் பண்ணி தொலைக்கிறீங்க கேளுங்கன்றாங்க. எதைத்தான் பண்றீங்க, அப்ப இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னதான் கிளென்சிங் நடக்குதுங்க அப்படின்னா, உங்க டிஎன்ஏ ஆர்என்ஏல ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா, இது கர்மாவை கொடுக்குறது, கர்மாவை வந்து கொடுக்குது. கர்மாவை எது கொடுக்குது, அது உங்க உடம்புல இன்விசிபிளாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்லுவோம் இல்லையா, ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ ஆர்என்ஏ படிச்சிருப்பீங்க, சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, அந்த ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோமே அந்த ஆர்என்ஏ, அப்புறம் அந்த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் தான் கர்மாவை கிரியேட் பண்ணுது, அந்த மாதிரி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. நீங்கள் எந்த மாதிரி வகையில் சஃபர் ஆகணுமோ, அல்லது எந்த மாதிரி வகையில் சுகப்படணுமோ, சந்தோஷப்படணுமோ, ஹாப்பியாக இருக்கணுமோ, அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து உங்களுடைய பாடி இருக்கிற டிஎன்ஏ ஆர்என்ஏ தான். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவை கன்சிங் பண்ணுற ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. சகோதரிக்கு புரியும் நினைக்கிறேன். எனர்ஜி கிரியேட் பண்றது இல்லை, ஆறாவை கிரியேட் பண்றது இல்லை, உடம்ப கிரியேட் பண்றது இல்லை. உங்களுக்கு அந்த சுகத்தை சந்தோஷமா அனுபவிக்கணுன்ற ஒரு அம்சம் இருக்கும் இல்லையா, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவையும் நீங்க கஷ்டப்படணும்னு இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் கிளென்சிங் நடக்குது. அதை தான் கிளென்சிங் பண்றோம்.
அந்த டிஎன்ஏஆர்என்ஏ கிளென்சிங் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல கர்மா நல்ல பலன்களை கொடுக்கின்ற அந்த டிஎன்ஏஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதுல சில கிளீன்சர் பண்ணும்போது அதை நல்ல கர்மாவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இழுத்து உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும். கெட்ட கர்மாவை கிளென்சிங் பண்ணும், நல்ல கர்மாவுக்கும் கிளென்சிங் நடக்குது. கெட்ட கர்மா மட்டும் கிளென்சிங் இல்லை, நல்ல கர்மாவும் குளிப்பாட்டுறோம், கெட்ட கர்மாவும் குளிப்பாட்டுறோம். நல்ல கர்மாவை குளிப்பாட்டும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நல்ல கர்மாவை மேலும் மேலும் இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாகும். ஆனால் நல்ல கர்மாவும் குளிப்பாட்டப்படுது, அந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் குளிப்பாட்டப்படுகிறது, குளிக்க வைக்கிறோம். கெட்ட கர்மாவும் குளிப்பாட்டப்படுகிறது. கெட்ட கர்மாவை ஏன் குளிப்பாட்டுறோம்? அது இருக்கிற ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் அந்த தாட் ஃபார்ம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெக்கார்டு, அதை வந்து கிளென்சிங் பண்றோம். அப்போ நல்ல கர்மாவையும் கிளென்சிங் பண்றோம், நல்ல கர்மாவை இழுக்கிறதுக்காக. கெட்ட கர்மாவை கிளென்சிங் பண்றோம், இருக்கிற கெட்ட கர்மாவை வெளியே அனுப்புறதுக்காக. ஸோ போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ இன் பாசிட்டிவ் கர்மாஸ் அண்ட் நெகட்டிவ் கர்மாஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் கிளென்ஸ்டு டெய்லி. இதை பண்றோம். இது ஒரு உதாரணமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம டூ வீலர் டியூப் மாதிரி, டூ வீலர் டியூப் வேணும், அது சைக்கிளாக இருக்கட்டும் அல்லது டூ வீலராக இருக்கட்டும். இங்கே டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா பஞ்சர் தான் போடுறாரு. ஒரு சகோதரி வந்து, சாந்தின்ற சகோதரி வந்து, நான் வரத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த பாட்டு கச்சேரியில் என்னை கலாச்சிருக்கிறாங்க. டாக்டர் இளங்கோவை மிமிக்ரை பண்ணி கலாச்சிருக்கிறாங்க. கரெக்ட், தப்பு இல்லை, சரிதான். நான் என்ன மாதிரி பேசுவேன் அப்படின்றது கரெக்டாக நல்லா மிமிக்ரை பண்ணி இந்த பாட்டு கச்சேரியில் கலாச்சிருக்கிறாங்க, கரெக்டு. ஆனால் ஒரு சின்ன கருத்து, நான் வந்து போஸ்ட்மேனை பார்த்தேன், குரியரை பார்த்தேன், கிறிஸ்டல் வந்த பாடியில் எப்போ தான் கிறிஸ்டல் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கம். பட் அதில் வந்து டாக்டர் என்ன சொல்லுவார், நானும் தான் பிரார்த்தனை பண்ணுறேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், சித்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், ஆனால் அவர் பர்மிஷன் கொடுக்கலையே, நான் என்ன பண்ணிட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா, பிரார்த்தனை வந்து நான் பண்ணலை. பிரார்த்தனை வந்து நீங்கள் பண்ணாத பிரார்த்தனை நான் பண்ண முடியாது. யாரு பிரார்த்தனை பண்ணாலும் பணம்லாம் ஒன்றும் கிடைக்காது. உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் செவிமடுக்கப்படுகின்றன. பைபிளில் ஒரு கோட் வரும், உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் செவிமடுக்கப்படுகின்றன. அதாவது உங்களுடைய அனைத்து பிரார்த்தனையும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அனைத்து பிரார்த்தனையும் அவர் கேட்டுக்கிறாரு, அதுக்கு உள்ள ரெஸ்பான்ஸையும் உடனே கொடுக்குறாரு. உங்களுடைய பிரார்த்தனைகள் செவிமடுக்கப்படணும், அவர் கேட்டுக்கிறாரு. அந்த பிரார்த்தனைக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்போ நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்றத கரெக்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்றாரு. பட் நீங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற, நீங்க அதை வாங்கிக்கிற, அதான் விஷயம். கடவுள்கிட்ட நீங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க, அது எந்த ஃபார்ம்ல வேணாலும் வைங்க. கோயிலுக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, மாஸ்க்கு போறீங்க, இல்லை வேற ஏதாவது வழிபாட்டு தளத்துக்கு போறீங்க, நீங்க டிமாண்ட் வைக்கிறீங்க, அதை வீட்ல இருந்தே நினைக்கிறீங்க, எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆயிடுது, போயிடுது. உங்க பிரார்த்தனைகள் மனசுல நினைச்சாலும் சரி, ஓரலா கேட்டாலும் சரி, ரைட்டிங்ல எழுதினாலும் சரி, எதுவா இருந்தாலும் பிரார்த்தனைகள் போயிடுது. அந்த பிரார்த்தனைக்கு உடனே இமீடியட்டா ரெஸ்பான்ஸ், ரிப்ளை இமெயில் மாதிரி உடனே வந்துடுது. அந்த ரிப்ளை இமெயிலை எப்படி படிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல, அந்த ரிப்ளை இமெயில் ஒன்று வருதுன்னு தெரியல, அந்த இமெயிலை படிக்கணும்னு தெரியல, ரிப்ளை மெசேஜ் ஒன்று வருதுன்னு தெரியல, அதை எப்படி படிக்கணும்னு தெரியல. அதுதான் இங்கே நம்மளுடைய வீக்னஸ். அப்ப பிரார்த்தனைகள், டாக்டர் பிரார்த்தனை பண்றாருன்றது வந்து ஒரு சின்ன மாற்றம். என்னன்னா, டாக்டர் பிரார்த்தனை பண்றது இல்லை, டாக்டர் வந்து பஞ்சரை தான் ஓட்டுறார். இப்ப நான் சொன்ன உதாரணம் மாதிரி, ஒரு டூ வீலர் ஆர் வந்து சைக்கிளுடைய டியூப் வந்து பஞ்சர் ஆயிடுது. அந்த பஞ்சரை வந்து நம்ம ஒட்டுறோம். அந்த பஞ்சர் ஒட்டுற வேலை தான் என்னுடைய வேலை. ஆனா பஞ்சரை ஒட்டிட்டு மறுநாள் காலையில் டெலிவரி கொடுக்கும் வண்டி பஞ்சர்னு வருது. அப்ப நம்ம ஒரு பிரச்சனைக்காக, ஒரு சொல்யூஷனுக்காக வர்றவங்க எல்லாமே பஞ்சரான வண்டிங்க தான், எல்லாமே பஞ்சரான வண்டிங்க தான். இந்த பஞ்சரான வண்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 பஞ்சரான வண்டிங்க, 180 பேர். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18 முந்தா நாள் முடிய, ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 18வது நாள் முடிய வரைக்கும் 180 நம்ம டீம்ல இருக்கிறவங்க 150 பேரை செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்லுவாங்க, சில டிரைவ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிரைவ் அப்படின் சார், இந்த டிரைவ் வந்து 15 days நடக்குது, இந்த டிரைவ் வந்து 20 days நடக்குது, முகாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆடி முகாமாக அந்த 150 பேர் செலக்ட் பண்ணி, அந்த 150 பேர்ல அந்த சாந்தி மேடமும் இருக்கிறாங்க, அந்த சாந்தி என்ற சகோதரியும் இருக்காங்க. 150 பேர்ல சாந்தி என்ற சகோதரியும் இருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். அந்த 150 பேர்ல சாந்தி என்ற சகோதரியும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த ஹீடிங் கொடுக்குறோம், பண்றோம். ஆனால் பண்ணும்போது டெலிவரி கொடுக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி வண்டி மெக்கானிக் கொடுக்கும்போது காலையில் பார்த்தா பஞ்சராக இருக்கு. வண்டி சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதை வண்டி பஞ்சர் போடுறோம். நான் வந்து பஞ்சர் மெக்கானிக்னு வச்சுக்கோங்களேன்,
பஞ்சர் மெக்கானிக் நான் பஞ்சர் போடுறேன். பஞ்சர் போட்ட பிறகு திருப்பி காலைல ஓகே வண்டி ரெடியாக இருக்கும், நாளைக்கு காலைல வந்து 9 மணிக்கு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தா வண்டி காத்திருங்க. என்னடா சொல்லி திருப்பி டயரை பிரித்து பார்த்தா திருப்பி இன்னொரு இடத்துல ஒரு பஞ்சர் இருக்கு. சரி அந்த பஞ்சரை போடுறோம். சரி ஓகே நீங்கள் ஈவினிங் வந்து எடுத்துக்கோங்க வண்டின்னு நம்ம சொல்லுங்க. சரி ஓகேன்னு போயிடுறாங்க. ஈவினிங் வந்து பஞ்சர்லாம் போட்டு ரெடியாக வச்சிருங்க. திருப்பி டெல்லி கொடுக்குற டைமில் பார்த்தா திருப்பும் பஞ்சராக இருக்குது. என்னடான்னு பார்த்தா இப்போ பஞ்சர் போட்ட இடத்துல இல்லை, அந்த டியூப் ஒட்டி இருப்பாங்க இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஜாயிண்ட் இருக்கும். அப்போ ஜாயிண்ட்டில் போகுது. இது நீங்கள் டியூப்ல வச்சிருக்க அனுபவத்தில் பார்த்துருக்கலாம். பஞ்சர் போட்டால் சார் இதில் காற்று போகுது, அதில் காற்று போகுது, இதில் காற்று போகுது, மாறி மாறி பார்த்தா கடைசியில் பார்த்து சார் இதில் போதும். நம்ம கடைசி என்ன சொல்லுவான், டியூப்பே மாற்றிருங்கன்னுடுவான். கடைசியில் வந்து நீங்கள் டியூப்பே மாற்றிருங்க சார், ஏன்னா எத்தனை தடவை பஞ்சர் போடுறது. சார் வந்து போன மாதம் அப்படி தான் பண்ணார். ஆஸ்டன்டி சாருடைய வண்டி இப்படி தான் ப்ராப்ளம் பண்ணிட்டு போன மாதம்லாம் அந்த பஞ்சர் போட்டு கடைசியில் டியூப்லேயே மாற்றிட்டார். அவர் பஞ்சர் போவார், வண்டி விடுவார், திருப்பியும் 2 நாள் இருக்கும், திருப்பி காற்று இறங்கிடும், விடுவார் 2 நாள். இப்படியே இப்போ லாஸ்ட் மந்த்லாம் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். வண்டி விடுவார் பஞ்சர். இதே மாதிரி ஒரு நேரம் டைம் போகவே மெக்கானிக் சார் இது வந்து போட்டான்னு ஜாயிண்ட்டில் போகுது, அதில் போகுது, நீங்கள் பேசாமல் டியூப்பே மாற்றிடுங்க சார்ட்டார். அப்படியா சரின்ட்டு சாரை டியூப் மாற்றிட்டார். இப்போ பஞ்சர் ஆகலை, எதுவும் பிரச்சனை தான் வந்து. இப்போ டியூப்பை மாற்றிருந்து மெக்கானிக் சொல்லிட்டாரு, இவரும் டியூப் மாற்றிட்டாரு. இப்போ நம்மகிட்ட அர்த்தம் டியூப்பும் வரும்போது இப்போ நீங்கள் நான் டியூப்பை மாற்றுங்க சொல்ல முடியாது. ஏன்னா டியூப்பை மாற்றினா திருப்பி இன்னொரு பிறகு எடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ஆசந்தி சார்கிட்ட மெக்கானிக் சொன்னார், இவர் சரி ஓகே பஞ்சர் போட்டே இருக்கா, வந்துட்டே இருக்கான், ரைட் ஓகே டியூப் மாற்றி இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதே மாதிரி நீங்கள் டியூப்பை மாற்றிடுங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பைக் மெக்கானிக் சொன்னார், மாற்றிட்டாரு. இப்போ நான் கூட சொல்லிட்டேன் நீங்கள் டியூப்பை மாற்றிருங்க, நான் என்ன பண்ணோம், நீங்கள் திருப்பி இன்னொரு பிறகு எடுக்கணும். திருப்பி இன்னொரு ஆபியோரத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி இன்னொரு அப்பா அம்மா ரெடியான பிறகு அந்த ஃபேமிலி செட்டப் ஆன பிறகு நீங்கள் இன்னொரு பிறகு எடுத்து வந்தால் புது டியூப். இப்போ புது டியூப் எடுக்க முடியுமா? அது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. அப்போ இருக்கிற டியூப்பை வச்சே ஓட்டணும். பஞ்சரான டியூப்பு 150 பஞ்சரான டியூப்பு, அந்த 150 பஞ்சரான டியூப்புக்கும் ஓட்டணும். அப்போது வேற டியூப்பு போட்டுக்கங்கன்னு சொல்ல முடியாது, புது டியூப் வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு பிறகு நீங்கள் எடுத்து வரணும். அது நம்ம இறக்கணும், இறந்த பிறகு ஆபியோரத்தில் இருக்கணும், அங்கே கொஞ்சம் வெயிட்டிங் தான், அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது சில வருடங்கள் ஆகும். அதுக்கு பிறகு ஒரு அப்பா வரணும், ஒரு அம்மா வரணும், உங்கள் ஃபேமிலி செட்டப்பெல்லாம் வரணும், மாமனார் மாமியார் மருமகன் பேரன் பேத்தி அப்பா அம்மா ஸ்கூல் டீச்சர் எல்லாமே செட்டப் ஆகணும். எல்லாம் செட்டப் ஆன பிறகு அப்புறம் சிக்னல் கிடைக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு இடத்துல நம்ம போய் பறப்போம். ஏதோ ஒரு நாட்டு ஏதோ ஊரில் ஏதோ ஒரு ஆணாவோ பெண்ணாவோ பறப்போம். அது இப்போ நடைமுறை சாத்தியமாக இல்லை. இப்போ வச்சிருக்கிற டியூப்பை வச்சு எப்படி பஞ்சர் போட்டு எப்படி ஓட்டணும் தான் அதான் பண்ணிட்டு இருக்கோம். அது நடக்குது. ஸோ அந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கிற அந்த பஞ்சருங்களை ஓட்டுறோம். அதுதான் அந்த பஞ்சர் ஓட்டும் போது இப்போ நான் சொன்ன மாதிரி டெலிவரி கொடுக்கணும் ரெடின்னு வந்து சொல்லிட்டு பிறகு டெலிவரி கொடுக்கும்போது பார்த்தா பஞ்சர் இருக்கு, டெலிவரி கொடுக்கும்போது பார்த்தா இது காற்று லீக் ஆகுது, டெலிவரி கொடுத்த பிறகு வண்டி ஓட்டினாங்கன்னா திருப்பி கொஞ்சம் ஏர் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு காற்று இறங்கிடுது. இதே மாதிரி தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. 150 பேருக்கு அதான் நடக்குது. ஸோ எனிஹோ அது கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். புது டியூப்பை மாற்றாம பழைய டியூப்லேயே என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே சீக்கிரத்தில் வந்துடும். கோச்சிக்காதீங்க என்ன, கண்டிப்பா எல்லாருக்கும் வந்துடும். எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்கே டாக்டர் இலங்கை வந்து பஞ்சர் ஓட்டுற மெக்கானிக் தான். பிரார்த்தனை எல்லாம் பண்ணல. பிரார்த்தனை பிரார்த்தனைக்கு யாரும் பண்ணல. அதான் சும்மா நம்மளே அப்போ ஏமாத்து கிடக்கும். பிரார்த்தனை பண்ண பலன் கிடைக்கும், பிரார்த்தனை பண்ண பலன் கிடைக்கும், ரைட் ஓகே. பிரார்த்தனை பண்ண பலன் கிடைக்குது, பிரார்த்தனை பண்ண பலன் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நிறைய உதாரணம் பேசுனா அது பற்றி நிறைய உதாரணம் பேசலாம். பிரார்த்தனை பண்ண பலன் கிடைக்கல. இப்போ நேற்று கூட இந்த சகோதரர் சொன்னார், நான் சில இடங்களுக்கெல்லாம் போனேன், ஆன்மீக வழிபாடு ஆன்மீக இந்த யோகா சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் போனேன். எல்லாருக்கும் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? இவரும் ஒரு மனிதர் தானே. இப்போ மற்றவங்கெல்லாம் போகிறாங்க, நல்லா நடக்குது, மற்றவங்கெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆச்சு, எல்லாருக்குமே ஆகுது. எங்கே போய் ஃபெயிலியரான கேஸ் அங்கே போனாது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஆகலை? கர்மா வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் இல்லையா? அவங்க கர்மா அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அவங்களுக்கு அது ஓகே, அது அந்த இடத்துல அவங்களுக்கு ஓகே ஆகுது, பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஓகே ஆகுது. அப்போ அந்த இடம் இவருக்கு சூட்டபிள் இல்லை, அவர் வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். வேற இடத்துல ஒரு இடத்துக்கு போய் அங்கே நீங்கள் கற்றுக்கணும்னு அர்த்தம். ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து எல்லாத்த விட எங்கே போய் ஃபெயிலியர் ஆன கேஸ் இங்கே தான் சக்ஸஸ் ஆகும். கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகலை, ஒரு நோய் உங்களுக்கு குணமாகலை அப்படின்னு சொன்னால் எங்கே போனாலும் குணமாகாது. இது சத்தியம், எழுதி வச்சுக்கோங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நோய் குணமாகலை அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் குணமாகாது. இந்த ஜென்மம் முழுசும் அப்படி தான் இருக்கும். கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் வந்து ஒரு சொல்யூஷனுக்காக நீங்கள் வந்து அந்த சொல்யூஷன் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னா இந்த லைஃப்பில் உங்களுக்கு தீர்வே கிடையாது. அடுத்த ஜென்மத்துக்கு தான் அர்த்தம். அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைலி பவர்ஃபுல் பிளேஸ்ன்னு பார்த்துக்கோங்க.
கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்து ஒரு ஹைலி பவர்ஃபுல் டெக்னிக் அது. இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்கை வந்து நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் கிடைக்கலன்னா ரொம்ப பரிதாபம். வாழ்க்கையில இது சோர்ஸே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், கெட்டியாக பிடிச்சிக்கங்க, விடாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. டாக்டர் இளங்கோன்னா டாக்டர் இளங்கோ பிறகு யாராவது கொண்டு வந்து போடுவாங்க. கடவுள் கருணை உள்ளவர், விட்டுற மாட்டார். நான் வந்து ப்ரொமோஷனில் அடுத்த லெவலுக்கு போகிறேன், அடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன். அப்போ நான் போயிட்டேன்னா எனக்கு பதில் யாராவது போடுவாங்க, யாராவது போடுவாங்க. இறைவன் கருணை உள்ளவர் இல்லையா? இப்போ டாக்டர் இளங்கோ ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாரா, ரைட், ஓகே, அது பதில் வேற யாராவது ஒருத்தர் போடுவாங்க, வேற யாராவது ப்ரொஃபஸர் வருவார். அவரை பிடிச்சிக்கோங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கர்மா எனர்ஜி இது வந்து ஒரு சிஸ்டத்தை கரெக்டாக பிடிச்சிங்க. இப்போ டாக்டர் இளங்கோ சொல்றாரு, அடுத்தடுத்து யாரோ சொல்லுவாங்க தெரியல, யாராவது அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ யார் வந்து சொன்னாலும் அது மேட்ரு வந்து டாக்டர் இளங்கோ கிடையாது, கர்மா எனர்ஜி ஹீலிங் தான் முக்கியம். அந்த கான்செப்டை பிடிச்சிக்கோங்க. டாக்டர் இளங்கோ வரட்டும், எக்ஸ் வரட்டும், ஒய்ஸ் வரட்டும், ஜட் வரட்டும், யாரோ வரட்டும், யார் வந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த சிஸ்டத்தை கரெக்டாக பிடிச்சிங்க. இதை மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது இந்த இப்போ இருக்கிற காலகட்டம் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் இதை ரெமடி இல்லைன்னா எதுலையுமே கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாருக்கும் வரும், எல்லாருக்குமே பண்ணுவோம், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு சகோதரர் வந்து கேட்டிருந்தாரு, அது என்ன சொல்லுவோம், நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி தான் அது, டங் பில்லிங் கொஸ்டின் தான். ஒரு கேன்சர் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்கள்கிட்ட வரோம். 4th ஸ்டேஜ் ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ், டெட் எண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கேன்சருக்காக வரோம் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கே, ஃபோனில் பேசுறதுக்கே 1 மாதம் ஆகுது. அப்புறம் நேரில் பேசுறதுக்கே இன்னொரு 15 நாள் ஆகுது. அப்புறம் எல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்ட பிறகு மெடிசன் கொடுக்கறதுக்கு இன்னும் 15 நாள் ஆகுது. இன்னும் எப்போ தான் கொடுப்பீங்க? இப்படியா ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்தால் இப்படி தான் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. டங் புல்லிங் கொஸ்டின் தான், நாக்கு புடிங்கிற மாதிரி கேள்வி தான். பட் என்ன அதனுடைய நுணுக்கம் அப்படின்னா, அந்த சகோதரர் என்ன நினைக்கிறாரு, மற்ற சிஸ்டம் மாதிரி இதையும் நினைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ரமணா படம் எடுத்தீங்களா? இந்த ரமணா படத்தை என்ன பண்ணுவாங்க, டெட் பாடியை உள்ள வச்சுக்கிட்டு அந்த சீன் போடுவாங்க பார்த்தீங்களா? ஐசியூனுக்கு அவசரமாக டாக்டர்ஸ் போகிறதும் நர்ஸ் போகிறதும், போ வா அப்படின்னு காட்டுவாங்க இல்லையா? அது சினிமாவில் காட்டுறாங்க, பட் அது உண்மையிலே நடக்குது. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு ஜென்யூனாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரேடியா ரமணா படத்தில் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க அப்படியும் சொல்லக்கூடாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்ல ஹாஸ்பிட்டலும் இருக்குது, கெட்ட ஹாஸ்பிட்டலும் இருக்குது, எல்லாமே இருக்குது, கலந்துருக்கு. இறைவனுடைய படைப்பில் ரெண்டுமே இருக்கும், ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இன் யாங், சிவம் சக்தி, சக்தி 50, சிவன் 50, பாதி பாதி, நன்மை பாதி, தீமை பாதி, பகல் இரவு, இன் யாங், உள்ளே வெளியே, நல்லவர்கள் கெட்டவர்கள், எல்லாமே கலந்தா இருக்கும். இந்த பிரபஞ்சம் உருவானது பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் வந்து ரெண்டுமே கலந்தா இருக்கும். பிகாஸ் இந்த பூமி பிரபஞ்சத்தினுடைய படைப்பு அப்படிதான். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், யோகினும் இருப்பான், அயோகினும் இருப்பான், திருடனும் இருப்பான், திருடாதவனும் இருப்பான், ரெண்டுமே இருக்கும். இந்த உலகம் பர்சன்டேஜ் தான் அதிகமாகும். அதாவது உலகம் உருவான காலத்துல இந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். உலகம் அழியும் போது நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். நன்மைகள் வந்து முன்னாடி வந்து அதிகமாக இருக்கும், இப்போ இருக்கிற காலத்தில் நன்மைகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் மாறி, பட் அந்த இன் யாங் ரெண்டுமே இருக்கும். சைனீஸ் தத்துவப்படி இல்லை, சைனீஸ் தத்துவம் பின்னாடி வந்தது. நம்ம இந்திய மக்கள் தத்துவப்படி ரெண்டுமே கலந்துருக்கும், ரெண்டுமே இணைந்தது தான் அது. அப்போது எல்லா பிரச்சனைகளும் கலந்து தான் இருக்கும், எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் இருக்க தான் செய்யும். அப்போ நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க, கெட்ட டாக்டர்ஸும் இருக்காங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க, கெட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஏமாத்து ஜென்னா இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம இந்த உதாரணத்துக்காக அந்த ரமணா படத்தை எடுத்தோம். அந்த ரமணா பட சீன் நான் பார்த்ததில்ல, அந்த சீனை மட்டும்தான் பார்த்துக்கேன், படம் பார்த்ததில்லை. அந்த சீனை மட்டும்தான் காட்டுது. அவங்க டெட் பாடியும் தெரியும், உங்க டிக்ளேர் பண்ணி எது சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, டெட் பாடி இறந்துட்டாருன்ட்டு. பட் அது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது அவங்க வந்து அப்போதான் புதுசாக கிளையண்ட் அட்மிட் பண்ண மாதிரி, அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ண மாதிரி வேக வேகமாக டாக்டர்ஸ் போவாங்க, வேக வேகமாக நர்சஸ் வருவாங்க, வேக வேகமாக ஸ்ட்ரெச்சர் கூப்பிட்டு போவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. அது அப்படியே அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. பட் சகோதரர் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டோம்னா ஒரு சித்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் தானே அப்படின்னா, அவரும் உடனே இந்தாங்க, அப்படியா, ரைட், ஓகே, இந்தாங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, ஓகே, ரைட், இந்தாங்க, உடனே நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, காலைல சாப்பிடுங்க, மதியானம் சாப்பிடுங்க, நைட் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, உடனே இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு அவரு நினைச்சிருக்கா. தவறு கிடையாது. அந்த இடத்துல நானாக தான் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல நானும் தான் கேட்கலாம், தவறு கிடையாது. பட் அவருடைய ஒப்பீனியன் அது. என்ன சார் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, இப்படியா ஒரு கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு 1.5 மாதம் ஆகி இன்னுமே கண்டுக்காம மருந்து கொடுக்காம இருக்கிறீங்க. எவ்வளோ மருந்துக்கு ஆகும்னு கூட சொல்லலை, மருந்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்ல மாட்டேன்றீங்க.
மருந்தும் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்படியா, அதோ ரைட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நாயமா சார்னு கேட்டிருக்காரு. நாயம் தான், அவர் கேட்டு நாயம் தான். பட் அவர் வந்து மற்ற முறை மாதிரி இதை நினைக்கிறாரு. பட் இங்க என்ன விஷயம்னா, உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன், அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். அவரு கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாக அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த 10-12 வருடங்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இது வரைக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது? இது வரைக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது? The situation is getting worsened day by day. The situation is getting worsened day by day. அந்த 12 வருடங்களாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட அந்த நோய் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்க ஒழிய குறையல. நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ற பாயிண்ட், கட்டம் போட்டு அன்லைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற பாயிண்ட் இதுதான். இதுதான் கர்மா எனர்ஜியினுடைய பாயிண்ட். 12 வருடங்களாக ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது? நெகட்டிவா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நோய் வந்து குறையல. இம்ப்ரூவ்மெண்ட்னா இது எப்படி எடுக்கணும்? நோயினுடைய தாக்கம், நோயுடைய வீரியம் வந்து குறையணும். நோயுடைய தாக்கம், நோயுடைய வீரியம் குறையல, நோயுடைய தாக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு சர்ஜரி பண்றாங்க, 2 சர்ஜரி பண்றாங்க, 3 சர்ஜரி பண்றாங்க, கீமோ கொடுக்குறாங்க, எனர்ஜி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இத்தனையும் கொடுக்குறாங்க. கீமோ கொடுக்குறாங்க, எனர்ஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, சர்ஜரியும் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனையும் பண்ணாலும் கூட அந்த புற்றுநோயுடைய தாக்கம் வீரியம் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா குறையல, கூட்டிட்டு தான் போகுது. இப்போ இது எங்க கொண்டு போய் விடுது? போஸ்ட் ஸ்டேஜ், டெட் அண்ட் ஸ்டேஜில் கொண்டு போய் விடுது. அப்ப இத்தனை வருடம் எடுத்த ட்ரீட்மெண்ட்டு, இத்தனை வருடம் போட்ட உழைப்பு, இத்தனை வருடம் போட்ட முயற்சி, இத்தனை வருடம் அவர் அந்த அந்த நோயை போக்குவதற்காக எடுத்துக்கொண்டதுல என்ன வெற்றி கண்டார்? இல்லை. அப்ப எல்லாரும் மாதிரியும் கர்மா எனர்ஜி ஹீலிங்கோட டாக்டருங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே தான் இப்படியும் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்னதான் பண்ணணும்? எது அவரை குணப்படுத்த விடாமல் தடுக்கின்றதோ, எது அவரை சரியாக விடாமல் தடுக்கின்றதோ, எது அவருக்கு சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாக்குகிறதோ, எது அவர்களை மேலும் மேலும் துன்பத்தில் ஈடுபட்டு ரெக்கவர் ஆக தடுக்கிறதோ அதை சரி பண்ணும். அதை சரி பண்ணும். அதை சரி பண்ணாத டாக்டர் இளங்கோவே மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. டாக்டர் இளங்கோவே மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. சித்தர்களே இறங்கி வந்து இந்தா புடின்னு மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யும். இறைவனே இறங்கி வந்து இந்தாங்க பொடி மருந்து சாப்பிடுங்க வேலை செய்யும். இறைவனே கொடுத்தாலும் சரி, சித்தர்களே கொடுத்தாலும் சரி, என்னுடைய குருமார்களே வந்து கொடுத்தாலும் சரி, டாக்டர்லாம் கொடுத்தாலும் சரி, வேலை செய்யாது. வழக்கம் போல அதே கதை தான். 12 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் அட் ஆல். பணம் செலவாகுது, டென்ஷன் ஆகுது, எமோஷன் ஆகுது, பொழப்பு கெடுது, உடம்பு டேமேஜ், ஃபர்தரா டேமேஜ் ஆகுது, வீக் ஆகிட்டு வருது. அப்படின்னும் போது அப்படிதான் போகும். அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏஆர்என்ஏல அந்த ட்ரெடிஷ்னலா அந்த 4 ஜென்மங்களாக அந்த கர்மா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருது. அவங்க ஃபேமிலியை வந்து 4 ஜென்மங்களாக அது ஃபாலோ பண்ணிட்டு வருது. அந்த 4 ஜென்மங்களாக இருக்கின்ற அந்த டேக் ஓவர் பண்ணி கொண்டு வருது இல்லையா, அந்த நெகட்டிவ் கர்மாவை அங்கே கிளென்சிங் பண்ணாத வரைக்கும் நாம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது வேஸ்ட். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மூலமாகவோ கர்மா எனர்ஜி ஹீலிங் மூலமாகவோ நீங்க ₹1 செலவு பண்றீங்கன்னா அதுக்கு பலன் இருக்கணும். அதுக்கு பலன் இருக்கணும். அது பலன் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் லாஸ் இல்லை, எனக்கும் கர்மா சேரும், என்னுடைய குருமார்களுக்கும் கர்மா சேரும், சித்தர்களுக்கும் கர்மா சேரும், இறைவனுக்கும் கூட கர்மா சேரும். அப்ப இறைவனோ சித்தர்களோ என்னுடைய குருமார்களோ நானோ கர்மா சேர்த்துக்கு விரும்ப மாட்டோம். அப்ப என்ன பண்ணும்? முறையா சரியா செய்யணும். அந்த அவருடைய டிஎன்ஏஆர்னை கிளியரன்ஸ் பண்றதுக்கு நேத்து வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் முடியல. ஸோ அந்த டிஎன்ஏஆர் கிளென்சிங் பண்ணி கிளியர் பண்ணிட்டு இதுக்கு மேல நெகட்டிவ் கர்மா எமிட் ஆகாது, பாசிட்டிவ் கர்மா தான் அக்செப்ட் பண்ணிக்கோன்ற கண்டிஷன் கொண்டு வந்தா தான் நாம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே ஒரு பிரயோஜனம். இல்லைன்னா எவ்வளவோ பல லட்சங்களை செலவு பண்ண மாதிரி இங்கேயும் செலவு பண்ணும். அது நமக்கு வேண்டாம். அப்படி பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் பண்ண மாதிரி இங்க பண்ணக்கூடாது. ஸோ அந்த டிஎன்ஏஆர் கிளியரன்ஸ் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்றோம், அது செஞ்சுட்டு இருக்கோம். பட் அது இன்னும் அப் டு இன்னைக்கு காலையில வரைக்கும், இன்னைக்கு காலையில கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த ஹீலிங் போயிட்டு இருக்கு. பட் இன்னமும் ஓகேவா, ரெடியா, டெலிவரி கொடுக்குற அளவுக்கு பஞ்சர்லாம் கிளியர் ஆகி போச்சு, எல்லாம் ஒட்டிட்டோமா, எல்லாம் ஏர் எதுவும் லீக் ஆகலையா, பக்காவா இருக்கான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பஞ்சர் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் போட்டு ஓட்டணும். ஸோ அப்போ அதை கரெக்டாக கிளியர் பண்ணிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் ரெக்கவர் ஆவார். கண்டிப்பாக அவர் நல்ல ஹெல்த்தி கண்டிஷனுக்கு வருவார். கண்டிப்பா அவருக்கு குணம் கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காத குணம் கிடைக்கும். பட் என்ன, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த டைம் எடுக்கிற ப்ராசஸ் வந்து இது புது ப்ராசஸா இருக்கனால தான் எல்லாரும் குழம்புறீங்க, எல்லாரும் டென்ஷன் ஆகுது, எல்லாரும் எமோஷன் ஆகுது. அது இயற்கையா, தவறு கிடையாது.
அந்த இடத்துல நான் இருந்தால் நானும் அப்படிதான் எமோஷனலாக ஃபீல் பண்ணுவேன். நானும் அப்படிதான் சாந்தி சகோதரி மாதிரி பாட்டும் பாடுவேன். கரெக்டு, தப்பு இல்லை. பட் அது விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ கிளன்சிங் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறனால தான். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த கிளன்சிங் பண்ணும்போது நான் சொன்னேன், நல்ல ஜீனையும் குளிப்பாட்டணும், கெட்ட ஜீனையும் குளிப்பாட்டணும். நல்ல ஜீனை குளிப்பாட்டினா நல்ல நிறைய இழுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இழுக்கும், நோய்கள் குணமாகும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கெட்ட எனர்ஜியை, கெட்ட டிஎன்ஏ ஆர்என்ஏவை கிளியர் பண்ணால் அதை நெகட்டிவ் வந்து டோட்டலாக வெளியே போயிடும். ஸோ இந்த 2 ப்ராசஸும் அந்த சம்மந்தப்பட்ட மதுரை சகோதரருக்கு வந்து அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து அவருக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை. மருந்துக்கு எவ்வளோ ஆகும் கூட ஒன்றும் சொல்லலை சார். மருந்துக்கு கூட எவ்வளோ ஆகும் எவ்வளோ கொடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியா சார்? 1.5 மாதம் நானும் ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே லேட்டு, அப்புறம் நேரில் வந்து பார்த்தோம், அதுக்கு பிறகு இன்னும் மருந்து கொடுக்கல. எவ்வளோ மருந்துக்கு ஆகும் கூட நீங்கள் சொல்லலையா சார்? அப்படின்னா அதுதான் காரணம். அது கிளியர் ஆயிட்டு நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் குட் எனர்ஜி ஃப்ரம் த காஸ்மாஸ். பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்குற எனர்ஜியை, இந்த மருந்து மூலமாக கொடுக்குற எனர்ஜியை நீங்கள் வாங்கறதுக்கு எலிஜிபிள் எப்போ ஆகுறீங்களோ அப்போ தான் ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுக்கணும். அது வரைக்கும் அவரு நினைக்கிறாரு லேட் பண்ணுறாங்க, அது லேட்டு கிடையாது. ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஒரு தடவை நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க, நானே பேசணுன்றதில்லை, நான் பேசணும் எங்கிட்ட டேபிளுக்கு வரணும்னு கிடையாது. ஆஸ்தந்தி சார்கிட்ட ஒரு டெலிஃபோனிக்காவோ அல்லது ரைட்டிங்லேயோ ஒரு மெசேஜோ ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும், அதுக்கு மேலே கரெக்டாக ப்ரொசீட் ஆகும். நான் பார்க்கணும், நான் பேசணுன்றதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், நான் தான் இருக்கணுன்றது கிடையாது. நானே இருந்து நானே பார்த்து நானே பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. நான் இல்லைன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக அது தேவதைகள் அன்டேக் பண்ணி தான் பண்ணிப்பாங்க. ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இருந்தால் தான் எது ஒன்றுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஒருத்தரையே நம்பி பண்ணோம்னா அது நடைமுறையில் செட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு ஒரு கைட் பண்ணுறேன், இப்படி சொல்கிறேன், இப்படி பண்ணோம், இப்படி சொல்கிறேன், இப்படி கைட் பண்ணுறேன், அவ்வளோதான், அதோட சரி. மற்ற இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால வந்து அந்த கிளன்சிங் ப்ராசஸ்க்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். கிளன்சிங் ப்ராசஸ்க்காக தான் டைம் ஆகுது. பஞ்சர் திரும்ப திரும்ப ஆகுது, பஞ்சரை ஓட்டிகிட்டு இருக்கோம். 150 பேரை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்சிடும், சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் எல்லார் கையிலையும் கிறிஸ்டல் ஜெம்ஸ்டோன்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே கிடைக்கும். டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம். சரியா? சகோதரி, நாளைக்கு பாட்டு கச்சேரி நடக்கிற பாட்டில் இதை போடுங்க. என்ன, இந்த கிளன்சிங் ப்ராசஸ் நடக்குது, இந்த கிளன்சிங் ப்ராசஸ்க்காக தான் லேட் ஆகுது. நீங்கள் அவ்வளோ அது வந்து சில பேர் சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிங்க, நெகட்டிவாக புரிஞ்சுங்க. அப்போ நான் அவ்வளோ கர்மா வச்சுருக்கேனா சார்? சில பேர் கேட்டாங்க, நான் அப்போ அவ்வளோ கர்மா வச்சுருக்கேனா சார், அப்போ நான் வந்து கில்ட்டியா அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுவதெல்லாம் கில்ட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் குரூப் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஸோ 2 months பேக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் கில்ட்டியாகவே இருக்குது, அது எங்களை குற்ற உணர்வாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் இது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் வெளியே போகிறோம் சார், சில பேர் போனாங்கன்னு சார் சொன்னார். உண்மை, கில்ட்டி தான், ஃபீலிங் தான், அதனால தான் நம்ம சஃபர் ஆகுறோம். அதுதான் உண்மை. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதுதான் காரணம். பட் அதை போக்கிட்டு வெளியே வர முடியும் தான் நம்ம சொல்கிறோம். இந்த மெசேஜ் விட்டுருவாங்க. பொதுவாகவே சினிமாலையும் சீரியல்லையும் நல்ல விஷயம் வருது, கெட்ட விஷயம் வருது. ஆனால் கெட்ட விஷயத்தை அப்படியே போக்கஸ் பண்ணிட்டே வருவாங்க, கடைசி நல்ல விஷயம் சொல்லிட்டு வருவாங்க. அதாவது கெட்ட விஷயத்தை வந்து 3 வருஷம் ஓட்டுவாங்க, கெட்ட விஷயத்தை சீரியலில் 3 வருஷம் ஓட்டுவாங்க, நல்ல விஷயத்தை ஒரே ஒரு நாள் சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, 3 வருஷம் ஓட்டினா நெகட்டிவாக பிடிச்சிக்குவாங்க, ஒரு நாள் சொன்ன பாசிட்டிவ் விட்டுருவாங்க. சீரியல் அப்படி தானே, 3 வருஷம் 4 வருஷம் ஓடும், அது சொல்கிறாங்க, நிறைய நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. முடிக்கும் போது கடைசி எண்ட் ஆஃப் த டே, அது அந்த சீரியல் முடிக்கிற அன்னைக்கு, சீரியல் முடிக்கிறதுக்கு முன்னாள் நாள் வந்து நல்ல மெசேஜ் சொல்லி முடிப்பாங்க. மக்கள் எதை எடுத்துக்குவாங்கன்னா, சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி என்ன பண்ணுன்னா, 3 வருஷம் சொன்ன நெகட்டிவ் தான் உள்ள மைண்டை அப்சர்வ் பண்ணி வாங்கிக்குவாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் சொன்ன பாசிட்டிவ் மெசேஜை எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கர்மா இருக்கு, அது அது சொன்னால் யாருக்குமே சங்கடமாக இருக்கும், அதனால அது சொல்லலை, அது வேண்டாம். எதுக்கு நம்ம அதை நீங்கள் வந்து அப்போ பைபிளில் சொல்லுவாங்க, பாவிகளே அப்படின்னுவாங்க, பாவிகளே நீங்கள் செய்த பாவத்தினால தான் நான் வந்து சஃபர் ஆகிறேன், உங்களுடைய பாவத்தையும் நான் சுமக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அப்போ நாங்களாம் பாவிங்களா, நாங்களாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, அது உண்மைதான். நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தப்பு நம்முடைய பாவங்களையெல்லாம் அது இயேசு எடுத்துக்கிறார். அவர் வந்து இறை தூதர், அவர் ஒரு பெரிய மகான், இறைவன் தேவ மைந்தன். அவர் ஏன் போய் சூசைட் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன், அவர் அந்த சூசைட் இல்லை, கொலை பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லையா, கொலை பண்ண மாதிரி இருக்கும். அவரை கொடூரமாக கொலை செய்யறாங்க. ஏன் கொலை பண்றாங்க? கொடூரமாக கொலை பண்ணுங்க, ஏன் அவர் எஸ்கேப் ஆகிக்க முடியாதா? அவர் வேணான்னு அவாய்ட் பண்ண முடியாதா? நோயை குணப்படுத்தி இருக்காரு, பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறாரு, நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த மரணத்திலிருந்து வெளிப்படுறது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது, அது பெரிய மேட்டரா?
கடவுள் வானா வந்துட போறாரு, நான் தேவமைந்தன் போனா போயிட்டு போறாங்க. அது ஏன் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட இல்லாத அவ்வளவு கொடுமையாக கொடூரமாக அவர் அவ்வளவு படுகொலை செய்யப்படுகிறார்? என்ன சொல்ல வருது? அல்ல, நீங்கள் தான் பாவம் பட்டீங்கப்பா, அந்த பாவத்தை வந்து நான் அதை எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பாவத்தை நான் சுமக்கிறேன். அதை சிலுவையில சுமக்கிறாரு. உங்களோட பாவத்தை நான் சுமந்து உங்களுக்காக நான் ரத்தம் சிந்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராரு? நாம எல்லாம் தப்பு பண்றோம், நம்ம அந்த தப்பெல்லாம் வந்து இறைவன் அதை எடுத்து அது பரிசை பண்ணி உங்களை நல்ல நிலைக்கு கொடுத்துறாருன்றதான் அந்த கிறிஸ்தவ மதம் வந்து சொல்லுது. அந்த கருத்து தான். அப்போ டாக்டர் எங்களெல்லாம் பாதிங்கன்னு சொல்லிட்டாரு, எங்களெல்லாம் குற்றம் உள்ளவர்கள் சொல்லிட்டாரு, எங்களெல்லாம் குறை உள்ளவர்கள் சொல்லிட்டாருன்னு கமெண்ட் போடாதீங்க, கோச்சிக்காதீங்க. சரியா? அது எல்லாருக்கும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், என்னையும் சரி, எல்லாருக்குமே பொதுவானதுதான். நம்ம நம்ம சைட்ல ஏதோ பாட்டுக்குனாலும் பூமிக்கே வரும். நம்ம சைட்ல ஏதோ ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பிரச்சனைக்குனாலும் இங்க பூமிக்கே வரும் எல்லாருமே. நம்ம சைட்ல பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கணும், நம்ம இங்க பூமிக்கே வரமாட்டேங்க, வரவே இல்லை. இங்க எதுக்கு வரோம்? ஏன் ஏதோ ஒரு படத்துல ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா? வடிவேல் வந்து திருட போவார், இன்னொருத்தரும் திருட வருவார். என்ன படம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். திருட போகும்போது ஒரு நீ ஏன்டா இந்த வீட்டுல வர அப்படின்னு சொல்லி வடிவேல் கேட்பாரு. சரி, நான் வந்து ரைட்டு, நீ ஓகேன்னு சொல்றியே, ஓகேன்னு இங்க என்ன வேலைன்னு கேட்பாரு. கரெக்டா? அது இப்ப நான் சொல்லும்போது கேஷுவலா இருக்கும், பட் அது காமெடியில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பா இருக்கும். அவர் கேட்பாரு, திருடவரும் போறாங்க, இவர் போன பர்பஸ் வேறதான், இவர் போன பர்பஸ் வேறதான், பட் அவன் உண்மையிலேயே திருடன் தான். பட் அந்த ஒரு கேள்வி கேள்வி மடக்கு போடுவான் பாத்தீங்கன்னா, டங் புல்லிங் கொஸ்டின் ஒன்று கேட்பான் அவன். சரி, ரைட், ஓகே, நீ திருட வரல, ரைட்டு, என்ன ஏன் திருட வரேன்னு சொல்லி கேட்குற, நீ ஓகேன்னு சொல்றேன், ஓகே இங்க என்ன வேலை, நீ என் திருடன் தானேன்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா? அது வந்து அது காமெடியா இருக்கும் அது, பட் அது ஒரு கருத்து, டேக் அவே மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த விஷயம்தான். அப்போ எதுக்காக உள்ள போறோம், எதுக்காக போறோம் அப்படின்ற விஷயத்த பார்க்கும் பொழுது நாம அந்த சுச்சுவேஷன்ல நாமளும் திருடனாக மாறி விடுகிறோம். ஆமாடா, அங்கே திருடனா நம்ம போறது ஓகேமா தான் போறோம், இவர் வேற பர்பஸ்க்காக போறாரு, இவர் போற பர்பஸ் வேற. ஆனா அங்கே திருடனாக அந்த அங்கே ஒரு முத்திரை குத்தப்படுகிறது. அதை நினைக்கிறனால அவன் வந்து, நீ ஓகேன்னா அப்போ உனக்கு இங்க என்ன வேற, நான் திருடன் திருடத்துக்கு வந்துக்கிறேன், ரைட்டு ஓகே, நீ திருடன் ஓகே, அப்ப இங்க என்னத்துக்கார நீ? அவர்கிட்ட அந்த வீட்டில் போய் ஒரு ஓப்பனா விஷயத்தை சொல்ல முடியாது, நான் இந்த பர்பஸ்க்காக வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா? வேற ஏதாவது லவ் அஃபேர் சப்போர்ட் பண்றதுக்காக ஏதோ வருவார்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுக்காக நான் வந்தேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஓடி வராங்க, ஏதோ காமெடி படம் போகுது அது. அது பிறகு கண்டுபிடிக்கிறாங்க, ஓடுறாங்க, ஓடிடுறாங்க, அது வேற வேற, அது என்ன நடக்குன்னு தெரியல. அதுக்கு பிறகு இந்த கோட்டோட நான் பார்த்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த நம்ம கிட்ட அந்த நெகட்டிவ் கர்மா இருக்கு, அந்த நெகட்டிவ் கர்மாவை போக்குற விஷயத்துக்காக தான் நம்ம ட்ரை பண்றோம், வாழ்நாள் முழுசும் ட்ரை பண்றோம். எப்போ வந்து நம்ம கிட்ட டோட்டலா நெகட்டிவ் கம்ப்ளீட்டா வெளியே போதோ, நாம இறைவன் ஆயிரும், இறைவன் ஆயிரும், கடவுள் ஆயிரும். மனிதன் கடவுள் ஆகலாம், கடவுள் ஆக முடியும், கடவுள் ஆகணும், ஒருத்தரும் கடவுளே ஆகே ஆகணும். கடவுள் ஆகிற வரைக்கும் அவரும் விடுறதில்லை. நீ என்னைக்கு கடவுள் ஆகுறியோ அன்னைக்கு வரைக்கும் அவர் விடுறதில்லை, பிறகு மேல போட்டு 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 எடுத்துட்டே இருப்பார். அதனால யூ ஆர் கெட்டிங் பியூரிஃபைட், யுவர் கர்மாஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் பியூரிஃபைட், யுவர் டிஎன்ஏ ஆர்என்ஏஸ் ஆர் கெட்டிங் பியூரிஃபைட். டிஎன்ஏ ஆர்என்ல கையை வச்சோன்னா மற்ற எல்லாமே சரியாயிடும். அந்த டிஎன்ஏ ஆர்ல பண்ணும் பொழுது அந்த டியூப்பை நம்ம டெலிவரி கொடுக்கணும்னு நாளைக்கு சொல்றோம், வண்டி வந்து எடுத்துக்கணும்னு சொல்றோம், திருப்பியும் பஞ்சர் ஆகுது, எங்கேயும் ஒரு இடத்துல மாறி மாறி போகுது, வேற டியூப்பை மாற்ற முடியாது, இந்த டியூப்பை தான் சரி பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் லேட் ஆகுது. கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் வந்துடும், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. இந்த மெசேஜை நாளைக்கு பாட்டு காட்சியில் ஒரு பாட்டா போடுங்க, ஓகே? இந்த டேக் அவே மெசேஜை பாட்டா போடு, பாடும், ஓகே? ரைட். அடுத்தது வந்து வேற ஏதாவது இருக்கா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, சேர்ந்துட்டே இருக்கு. பட் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த மன்னிப்பு அறிக்கை, இது ஒரு 3 விஷயம் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா அவங்கவுங்க எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகுது, இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நாளைக்கு அந்த மன்னிப்பு அறிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது கண்டினியூ ஆகிடும். இவங்க கையில் கிறிஸ்டல் போய் சேர்றதுக்கும் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டைம் கரெக்ட் ஆகிடும். ஆனால் சார் டெய்லி ஒரு பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இந்த கொஸ்டின் வந்திருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. பண்ணுவோம், கிராஜுவலாக பண்ணிடலாம். ம் 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 சரி, நான் அதை பற்றி பேசுகிறேன், அது இன்னும் நாளைக்கு பேசுவோம். Honorable session, what are the criteria, things we need to consider regards to the purity of crystal when we intend to buy a crystal? இருக்கு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். கர்மா நம்மை அறிந்தோ தெரியாமலோ பாதிக்கிறது.
நமது கடந்த கால வாழ்க்கை தவறுகளால். ஆனால் இப்போது நாம் அறிந்திருப்பது என்னவென்றால், கடந்த கால வாழ்க்கை தவறுகளால் நாம் அந்த நபரை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு மனதார மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்ன செய்வது? வனிதான் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. கர்மா நம்மை அறிந்தோ தெரியாமலோ பாதிக்கிறது. நமது கடந்த கால வாழ்க்கை தவறுகளால். ஆனால் இப்போது நாம் அறிந்திருப்பது என்னவென்றால், கடந்த கால வாழ்க்கை தவறுகளால் நாம் அந்த நபரை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு மனதார கேட்கின்றோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்ன செய்வது? மன்னிப்பு கேட்குறோம், மன்னிப்பு கொடுக்குறோம். இதுதான் வாழ்க்கையில எல்லாத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அடிப்படை சொல்யூஷன் சொல்லியிருக்கு. மன்னிப்பு கேட்குறோம், மன்னிப்பு கொடுக்குறோம். இந்த மன்னிப்பு கேட்கறதுன்றதே பெரிய விஷயம். நான் கேட்க மாட்டேன், ப்ரெஸ்டீஜ், நான் கேட்க மாட்டேன், நான் என்ன பண்ணேன், நான் எதுக்காக நான் இதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ தொடங்கி ஏதோ ஒன்று மன்னிப்பு கேட்குறீங்க, ஏதோ சரி வேற வழி இல்லை, இது டாக்டர்னு சொல்றாரு, ஏதோ ஒன்று பண்ணி தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறீங்க. ரைட், ஓகே. மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க, இவங்களும் கொடுக்க மாட்டாங்க மன்னிப்பு. இந்த மன்னிப்பு கேட்கறது கூட சரி, ஏதோ போ, ஏதோ டாக்டர் டெய்லி காலையில் எழுந்து வந்து சொல்றாரு, ஏதோ ஆசந்தி சாரும் சொல்றாரு, ரைட்டு ஓகே பண்ணிக்குவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம், ஏதோ வேற வழி இல்லாம. ஓகே, இந்த மன்னிப்பு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். மன்னிப்பு டக்குன்னு யாருக்கும் கொடுக்க மனசு வராது. அது எப்படி? அது படசெல்லாம் ஓடும், படசெல்லாம் அப்படியே சினிமாவோட ஓடுற மாதிரி ஓடும், மைண்டில் ஓடும். இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், மன்னிப்பு கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த மன்னிப்பு கொடுக்குறது பெரிய விஷயம். ஏன்னா நாம நல்லா இருக்கணுக்காக மன்னிப்பு கொடுக்கணும். ஏன்னா நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்கணும். அதை நம்ம பல வகுப்புல விளக்கி சொல்லியிருக்கோம், பல வீடியோஸும் விளக்கி சொல்லியிருக்கோம். இப்போ மன்னிப்பு கொடுக்கலன்னா என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. மன்னிப்பு கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்னா, மன்னிப்பு கேட்கறது உங்க வேலை. மன்னிப்பு கொடுக்கவும் கொடுக்காதான் அவருடைய விருப்பம். மன்னிப்பு கொடுக்கலன்னா அதை இறைவன் பார்த்துக்குவாரு. எங்க அடிச்சா மன்னிப்பு கொடுப்பாருன்னு தெரியும். அது ஒரு டெக்னிக் இருக்கு. நான் அந்த மன்னிப்பு அறிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை நான் இன்னொன்று நாளைக்கு சொல்றேன். இப்ப வேண்டாம். அந்த மன்னிப்பு அறிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாமே கன்சல்டேட் பண்ணி சுருக்கமா சில விஷயம் சொல்லுங்க. ஏன் விளக்கமா சொல்றேன்னா, அது ஒன்றும் எந்தெந்த பாட்டுக்கு யார் யாருக்கு எந்த டைம்ல நீங்க சொல்லணுன்றதுக்காக தான் அது விளக்கமா சொல்லிட்டு இருக்கோம். பட் அத்தனையும் வந்து ரொம்ப லொபாரியஸா இருக்கும், படிக்கிறது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். பட் ஃபியூச்சர்ல அதை நான் கன்சன்ட்ரேட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எந்த இடத்துல இதை படிக்கணும், எந்த இடத்துல அதை படிக்கணும், எந்த இடத்துல இதை கேட்கணும், எந்த இடத்துல அதை கேட்கணும், உங்களுக்கு ஐடியா வந்துடும். அதை நான் ட்ரைன் அப் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ நீங்க அதை கேட்கணும். அப்ப மன்னிப்பு அவன் கொடுக்கலன்னா, இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக். நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களான்றதுதான் மேட்ரு. நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு அவர் கொடுக்கலன்னா பரவாயில்ல. அடுத்து நீங்க தொடர்ந்து நீங்க மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும் பொழுது, எங்க அடிச்சா, எந்த பாயிண்ட் அடிச்சா அவர் மன்னிச்சிருவாருன்னு இறைவனுக்கு தெரியும். கரெக்டா அவர் பண்ணுவார். அது அவருடைய வேலை. நீங்க ஒரி பண்ணிக்க தேவை. ஐயோ அவன் மன்னிக்கலையே என்ன பண்றது, அவன் என்ன மன்னிக்கலையே என்ன பண்றது? அது சில டெக்னிக் இருக்கு, நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மன்னிப்பு அறிக்கையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். அப்போ அவர் மன்னிக்கிறாரு மன்னிக்கலாம் பத்தி நீங்க கவலைப்பட்டுருக்க வேண்டாம். நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணுமோ மன்னிப்பு கொடுத்துருங்க. உங்களோட சைட்ல நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. அவங்க சைட்ல அவங்க வந்து மன்னிக்கலன்னா, அது அது சில டெக்னிக் இருக்கு. அது இப்ப சொல்ல வேண்டாம். அது சொன்னா டாக்டர் மிரட்டுறாருன்னு அது அவங்களுக்கு வரும். அது கண்டிப்பா வரும். மன்னிக்க வைக்கப்படுவார். அது எங்க வந்து அடிச்சா, எந்த இடத்துல, எந்த சுச்சுவேஷன்ல எப்படி அவருக்கு அங்க ஷாக் கொடுத்தா, ஐயா சாமி வாமா நான் மன்னிச்சிடறேன் உன்னை அப்படின்னு மன்னிச்சே தீருவார். அந்த மன்னிச்சு தீர்றதுக்கே உண்டான ஒரு கண்டிஷன் அவர் கொண்டு வருவார். அதை பத்தி பேசினாலும் நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரு 10 கிளாஸ் பேசலாம். இந்த ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசினாலும் 10 கிளாஸ் பேசலாம். மன்னிப்பு கேட்கிறேன் சார், மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்றாரு. ஓகே, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதை அவர் பார்த்துக்குவார், இறைவன் பார்த்துக்குவார். அந்த அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க, நீ மன்னிப்பாம இருக்கிறியா, அப்ப நீ இன்னும் அவ்வளவு பெரிய லாடு லப்புக்குதாசா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார். அது சில டெக்னிக் இருக்கு. அது ஒரு 7 வகையான ஆயுதங்கள் இருக்கு, 7 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு, இந்த 7 வகையான சமாச்சாரங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு விட்டாருன்னு வச்சுங்க தாங்க மாட்டார். அப்ப என்ன பண்ணுவார்? ஒண்ணு விட்டா போதும், 7 தேவையில்லை, ஒண்ணு விட்டா போதும். அந்த மேட்டர் வந்தாலே உங்களை கூப்பிட்டு, ஐயா சாமி நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இனிமேல் ஜென்ம ஜென்மத்துக்கும் உன் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன், நல்லா இரு சாமி, பிளஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த அடி அவருக்கு இன்னும் விடல, கொடுக்கல அவருக்கு. அங்கேயும் எங்க அவர் இறைவன் கருணை உள்ளவர். அந்த அடி கொடுக்க வேணான்னு இறைவன் வெயிட் பண்றாரு. அந்த அடி கொடுக்க வேணாம், அவனா திருந்துவானா, அவனா மனசு மாறுவானா, அவனா மனசு மாறி உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்காம இருப்பானா, அவனா மனசு மாறி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுக்குறாரு. அந்த டைம் கொடுக்கறத வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து நீங்க மன்னிப்புக்காம இருக்கிறாருன்னு சொல்றீங்களே, அந்த நபர் வந்து ஃபேவரா எடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால உங்களை மன்னிக்கல, தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. பட் அந்த இறைவன் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் டைம் கொடுத்து அதுக்கு மேலே விட்டுவார் பாருங்க அடி. 7 சொல்லிக்கிறேன், 1 கொடுத்தா போதும், தாங்க மாட்டார்.
இருக்கிற இடம் தேடி விழுந்து, ஐயா சாமி மன்னிச்சுக்கோம்மா, என்னை விட்டுடுமா, நான் மன்னிச்சிடுறேன், என்னை காப்பாத்துமா, நான் இந்த மாதிரி இந்த தவறுக்கே வரமாட்டேன், இந்த இந்த உங்களோட டிஸ்டர்பன்ஸை வச்சுக்க வேண்டாம், நான் எதுவும் தொந்தரவே பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போவார். அதை இறைவன் கொடுத்தா போதும். அந்த ஷாக் அவர் கொடுக்கல, வெயிட் பண்றாரு, அதை இவர் பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. அதை இறைவன் கொடுத்துக்கிற கருணையாக எடுத்து, ஐயா நம்ம திருந்தாத்துக்கு இது ஒரு விஷயம், டைம் கொடுத்துக்கிற, நம்ம மாறி திருந்திட்டேன்னு நல்லது. அதனால எப்பவுமே அவங்க மன்னிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. அதை இறைவன் பார்த்துக்க, அது அவர் பார்த்துக்க, அது அவருடைய வேலை. நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களான்னு பாருங்க, நீங்க மன்னிப்பு கொடுக்குறீங்களான்னு பாருங்க. மன்னிப்பு கேட்குறீங்களான்னு பாருங்க, நீங்க மன்னிப்பு கொடுங்க. இதில் நீங்க பர்ஃபெக்டா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா அதை அவர் பார்த்துக்குவார். அவர் மன்னிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம், அதை அவர் பார்த்துக்காரு. எப்படி உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும். எப்படி அவர் மன்னிப்பு கொடுக்க வைக்கணும்னு அவர் கண்டிப்பா தெரியும். அதை கரெக்டான டைம்ல பர்ஃபெக்டா செய்வாரு, கரெக்டா மன்னிப்பு கொடுத்துடுவார். இதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு உதாரணத்தை எடுத்தாலே 1 hour கிளாஸ் போகும். ஒரு 10 உதாரணம் சொன்னா 10 கிளாஸ் போகலாம், அவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஆனா அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். சரிங்களா? இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நாளைக்கு இந்த மன்னிப்பு அறிக்கையை ஒரு 2 நாளுக்கு முடிச்சிடலான்னு பாக்குறேன். முடிச்சுட்டு தென் அதுக்கு பிறகு நம்ம திரும்ப கேள்விகளை தொடர்ந்துக்கலாம். சரிங்களா? இப்போ 6:30 மணி ஆச்சு, நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு மீட்டும் வெயிட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட்னா என் கிளாஸ்ல போடுங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். டைம் கிடைக்கும்போது ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மன்னிச்சுக்குங்க ஐயா. நன்றி ஐயா. எப்பயுமே அந்த மாதிரி விஷயம் யாரும் அப்படிலாம் தவறுலாம் பண்றது கிடையாது. மன்னிப்பு கேட்கணுன்றது அவசியமே கிடையாது. இல்ல ஐயா, மன உணர்வு தானே, மன உணர்வு தானே. இது சொல்லும் போது எனக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு ஐயா, அதனால நான் மன்னிப்பு கேட்டேன் ஐயா. மன்னிப்பு கேட்கிற மாதிரி எல்லாம் யாரும் நம்ம டீம்ல யாரும் தப்பு எல்லாம் பண்றது இல்லை. மற்றவர்களுடைய உணர்வை நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். ஒரு பாட்டா பாடி இருக்கீங்க, அவ்வளவுதான். வேற நான் தப்பு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். கேட்கணும்னு அவசியம் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி யாரும் எனக்கு தவறும் பண்றது இல்லை. பண்றவங்க கர்மா எனர்ஜி ஹீலிங்குள்ளே வரமாட்டாங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங்குள்ளவே வரவே மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. வர விடாது, இறைவன் வர விடாது. அந்த மன்னிக்கும் மனப்பக்குவம், மன்னிக்கிற மாதிரி நாம எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நம்ம சுச்சுவேஷன் வராது.
மன்னிக்கிற மாதிரி நாமளும் அந்த பக்குவத்துக்கு வந்துடும். நாம மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம தவறு பண்ணவே மாட்டோம், பண்ண விடாது. கர்மா எனர்ஜி ஹீலிங் குரூப் சாதாரண குரூப் இல்லை, எல்லாமே இன்டர்லிங்க்டு, பாஸ்ட் டைப்பில் சம்மந்தப்பட்டவங்க, எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்குள்ளே போகிறோன்றவங்க தான் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்க்கு வர முடியும். இதுக்கு மேலே கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே சொகப்படுங்கன்னு எப்போ யாருக்கு அந்த அமைப்பு வருதோ அவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும், இருக்க முடியும், சஸ்டனாக நிற்க முடியும். அப்படி இல்லாதவங்க வந்துட்டு கூட வெளில போயிடுவாங்க, வந்துட்டு கூட போயிடுவாங்க. பட் இதில் யார் இருந்து தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொன்னால், யார் சொகப்படணுன்ற அமைப்பு இருக்கோ அவங்கள மட்டும்தான் இறைவன் செலெக்ஷன் பண்ணிடுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்டலில் செலக்ட் பண்ணல, நீங்கள் இறைவனை செலக்ட் பண்ணல, இறைவன் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாரு, கிறிஸ்டல் தான் உங்களை செலக்ட் பண்ணுது. செலக்ட் பண்ணுறது கிறிஸ்டலும் இறைவனும் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணா நம்ம நினச்சிக்கிறோம், இல்லை இல்லை அவங்க தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அதனால அது மன்னிப்புன்ற வார்த்தை யாருமே யூஸ் பண்ண வேண்டாம், அது மாதிரி யாரும் கேட்குறது. இந்த பக்குவம் இருக்கிறவங்க தான் இதில் இருக்க முடியும். யார் திரும்பவும் சொல்கிறேன், யார் சொகப்படணுன்ற அமைப்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் இங்கே வர முடியும், அவங்க மட்டும் தான் இங்கே இருக்க முடியும், அவங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாமே கிஃப்டட் தான், அந்த வகைக்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஓகேவா? ரைட், நன்றி ஐயா. நன்றி.